ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஏற்கனவே நாம் குப்தர்கள் அண்டு டெல்லி சுல்தான் இது ரெண்டுத்தையும் முழுசாக பார்த்து முடிச்சிட்டோம். இந்த வீடியோவில் முகலாயர்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். சரியா? முழுக்க முழுக்க ஒரு கதை சொல்கிற மாரி தான் நான் இந்த கிளாஸை உங்களுக்கு நடத்த போகிறேன். கண்டிப்பாக அந்த கிளாஸை பார்த்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த இயரு நேமை தவிர வேறு எதையும் நீங்கள் மனப்பாடம் பண்ணுற மாரி இருக்காது. உங்களுக்கு ஒரு முழு வரலாறே உங்களுக்கு நினைவில் இருக்கிற அளவுக்கு ரொம்ப ஈஸியாக நடத்த வேண்டியது என் பொறுப்பு. ஆனால் உங்களுடைய பொறுப்பு இதை கடைசி வரைக்கும் பார்க்க வேண்டியது. சரிங்க சார், கடைசி வரைக்கும் பார்த்தா மட்டும் போதுமா? அந்த பிடிஎஃப் ஏதாவது தருவீங்களா அப்படின்னு கேட்டால், நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள். கமெண்ட்டில் தனித்தனியாக யார் யாருக்கெல்லாம் பிடிஎஃப் வேணுமோ கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருக்குமே பிடிஎஃப்கான லிங்க்கு கண்டிப்பாக கொடுப்பேன். அதுக்கான அக்சஸும் கொடுத்துடுவேன். சரிங்களா? இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த முகலாயர்களை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு மேப் ஒன்று நம்ம பார்த்துடலாம். இந்த மேப் ரொம்ப அவசியமானது. ஏன்னா யார் யார் எங்கெங்கே ஆட்சி செய்கிறாங்க அப்படின்றது இந்த மேப்பில் தான் இருக்குது. இதை நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். இந்த மேப்பை பாருங்கள். இதில் டெல்லி எங்கே இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பாருங்களேன். ஆக்ரா, பானிபட்டு, லக்னோ இதுக்கு மத்தியில் தான் இந்த டெல்லி இருக்குது. இந்த டெல்லியை முகலாயர் காலத்தில் யார் ஆட்சி செஞ்சிகிட்டு இருக்கிறா, அதாவது முகலாயர்ன்ற ஒருத்தவங்க படையெடுத்து வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் யார் ஆட்சி செய்கிறாங்க அப்படின்னா, டெல்லி சுல்தானுடைய கடைசி வம்சத்தை சேர்ந்த இப்ராஹிம் லோடின்ற ஒரு அரசர் தான் ஆட்சி செய்கிறாரு டெல்லியை. சரிங்களா? ஸோ அப்போது அவருடைய கட்டுப்பாட்டில் எது எதெல்லாம் இருக்குது அப்படின்னா, இந்த டெல்லி, இந்த ஆக்ரா, இந்த பானிபட், இந்த லாகூர், இந்த முல்தான், இந்த பகுதி ஃபுல்லாக யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது? டெல்லி சுல்தானாக இருக்கக்கூடிய இப்ராஹிம் லோடியுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. சரிங்களா? இந்த லாகூர்னு ஒரு ஏரியா இருக்குது இல்லையா? இந்த லாகூர் பொறுப்பு ஆளுநரை நியமிக்கிறார் இப்ராஹிம் லோடி. அவர் பேர் என்னன்னு கேட்டால் தௌலத் கான் லோடி. அவர் இப்ராஹிம் லோடியுடைய ஒரு ரிலேஷனும் கூட. சரிங்களா? அவருடைய சொந்தக்காரரும் கூட. அதே சமயம் லாகூருடைய ஆளுநராகவும் இருக்கிறார். யார்? தௌலத் கான் லோடி. அந்த தௌலத் கான் லோடிக்கு ஒரு மகன் இருக்கிறாரு. அவர் பேர் ஆலம் கான் லோடி. சரியா? இப்போ அப்படியே கீழே வாங்க. லக்னோ, அகமதாபாத்து இதெல்லாம் இருக்கா? லக்னோன்றது என்னது? உத்தரப்பிரதேசம் அந்த பகுதி. அடுத்தது பாருங்கள், பீகார் இருக்குது. இந்த லக்னோ, அகமதாபாத்து, இந்த பீகார்லாம் உத்தரப்பிரதேசம் அண்டு பீகார்னு வச்சிங்க. இந்த பகுதியை யார் இப்போ பெரும்பான்மையான எந்த மக்கள் வசிக்கிறாங்கன்னா, ஆப்கானியர்கள் தான் அந்த பக்கத்தில் அதிகமாக வசிக்கிறாங்க. ஸோ அப்போது டில்லி, ஆக்ரா, பானிபட், லாகூர், முல்தான் இந்த இடம் ஃபுல்லாக யார்கிட்ட இருக்குது? டெல்லி சுல்தானாக இருக்கக்கூடிய இப்ராஹிம் லோடி கிட்ட இருக்குது. அதே சமயம் இந்த லக்னோ, அகமதாபாத்து, பீகார் இதுவுமே அவருடைய மேலாதிக்கத்தை ஏற்றுக்கிட்டு ஆட்சி செய்யக்கூடியவங்க தான் இங்கே இருக்கிறாங்க. இருந்தாலுமே கூட இந்த பகுதியில் அதிகமாக வசிக்கக்கூடியவங்க யார்? ஆப்கானியர்கள். சரியா? அடுத்தது கீழே இந்த மாலவம், குஜராத் பாருங்கள். இந்த சமயத்தில் இந்த மாலவம், குஜராத் இதோடைய அரசராக இருக்கிறது யாருன்னு கேட்டால் பகதூர் ஷா. சரியா? இவங்க எல்லாருமே யாருக்கு கட்டுப்பட்டு இருக்கிறாங்க? டெல்லி சுல்தானுக்கு. பட் இருந்தாலும் தனித்தனியாக அரசர்களும் ஆளுநர்களும் இருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது நேராக அப்படி போயிடலாம். காந்தகார், காபூல் இதெல்லாம் டெல்லி சுல்தானுடைய ஆட்சிக்கு வெளியில் இருக்குது. அதாவது வேறு ஒருத்தவங்க ஆட்சி செய்கிறாங்கன்னு வச்சுப்போம். எது வரைக்கும் தான் டெல்லி சுல்தான்கிட்ட இருக்குது? லாகூர் வரைக்கும் தான் டெல்லி சுல்தான்கிட்ட இருக்குது. சரியா? ஸோ அப்போது இந்தியாவை பாபர் காலத்தில் யார் ஆட்சி செஞ்சிட்ருக்கிறா? டெல்லி சுல்தானை சேர்ந்த இப்ராஹிம் லோடி ஆட்சி செஞ்சுட்டு இருக்காரு. அவருடைய ஆட்சி முக்கியமாக எந்த பகுதியில் அவருடைய நேரடி ஆட்சி நடந்துகிட்ருக்கு? டெல்லி, ஆக்ரா, பானிபட், லாகூர் இந்தமாரி பகுதியில் முக்கியமாக அவருடைய ஆட்சி நடந்துகிட்ருக்கு. அதே சமயத்தில் லக்னோ, அகமதாபாத், பீகார் இந்த இடத்துல யார் அதிகமாக இருக்கிறா? ஆப்கானியர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. மாலவம், குஜராத் இங்கே யாருடைய ஆட்சி நடந்துகிட்டு இருக்குன்னா பகதூர் ஷா அப்படின்ற ஒருத்தர் இருக்கிறார். சரிங்களா? சரி, ஓகே. இந்தியாவை இப்ராஹிம் லோடி ஆட்சி செஞ்சிட்டு இருக்கிற அதே சமயத்தில் பாபர் எங்கே ஆட்சி செஞ்சிட்டு இருக்காரு அப்படின்னா, அப்படியே இந்தியாவுக்கு மேலே பாருங்கள், ஆப்கானிஸ்தான் தெரியுதா? அந்த ஆப்கானிஸ்தானுக்கு மேலேயும் பாருங்கள் உஸ்பெஸ்கிஸ்தான் ஒரு பகுதி இருக்குது பாருங்கள். கஜகஸ்தான், உஸ்பெஸ்கிஸ்தான். இந்த உஸ்பெஸ்கிஸ்தானில் சாமர்கண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குது. அந்த ஏரியாவை தான் யார் ஆட்சி செய்கிறாங்கன்னா பாபர் ஆட்சி செய்கிறார். சரியா? அப்போ எப்படி இப்ராஹிம் லோடியை சுற்றி யார் யாரை பார்த்தோம்? ஒரு பக்கம் ஆப்கானியர்கள் இருக்காங்க, இன்னொரு பக்கம் பகதூர் ஷா இருக்காரு, இன்னொரு பக்கம் ரஜபுத்திரர்கள் இருக்கிறாங்க. ஸோ இப்ராஹிம் லோடியை சுற்றி இந்த 3 பேர் ஆட்சி செய்கிறாங்க. அதே மாதிரியே பாபரை சுற்றி யார் யாரெல்லாம் ஆட்சி செய்கிறாங்க அப்படின்னா, பாபர் ஆட்சி செய்யக்கூடிய பகுதியை சுற்றி வலிமையாக மொத்தம் 3 பேர் ஆட்சி செய்கிறாங்க. ஒன்று மத்திய ஆசிய பகுதி. எது எதெல்லாம் மத்திய ஆசிய பகுதினா,
இந்த உஸ்பெஸ்கிஸ்தான், கஜகஸ்தான், இந்த 5ன்னு ஒரு நம்பர் போட்டிருக்க இந்த ஏரியா, இது ஃபுல்லாக வந்து மத்திய ஆசியா. இந்த பகுதியில் யார் வலிமையாக இருக்கிறாங்கன்னா உஸ்பெக்குகள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வலிமையாக இருக்கிறாங்க. அப்படியே ஆப்கானிஸ்தான் பக்கத்தில் ஈரான் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல சபாவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இனக்குழு வசிக்கிறாங்க. இந்த ஈரான் பகுதியில் அவங்க வந்து வலிமையாக இருக்காங்க. யாருன்னு கேட்டால் சபாவி அப்படின்றவங்க வலிமையாக இருக்காங்க. அடுத்தது துருக்கி இருக்குது பாருங்கள், அந்த ஏரியாவில் உதுமானிய துருக்கியர்கள் அப்படின்றவங்க வலிமையாக ஆட்சி செய்கிறாங்க. யார் கூட கம்பேர் பண்ணும்போது இவங்க 3 பேர் வலிமையாக ஆட்சி செய்கிறாங்க, பாபர் கூட கம்பேர் பண்ணும்போது வலிமையாக ஆட்சி செய்கிறாங்க. அப்போது பாபரை சுற்றி 3 வலிமையான அரசர்கள் இருக்காங்க. 1 உஸ்பெக்குகள் மத்திய ஆசிய பகுதி ஆட்சி செய்கிறாங்க, 2 சபாவிட் ஈரானை ஆட்சி செய்கிறாங்க, 3 உதுமானிய துருக்கியர்கள் துருக்கியை ஆட்சி செய்கிறாங்க. அதே சமயம் இந்தியாவில் யார் ஆட்சி செய்கிறா, டெல்லி சுல்தானாக இருக்கக்கூடிய இப்ராஹிம் லோடி ஆட்சி செய்கிறார். அவரை சுற்றி யார் யார் இருக்காங்க, ஆப்கானியர்கள் இருக்காங்க, ரஜபுத்திரர்கள் இருக்கிறாங்க. சரிங்களா, ரைட், ஓகே. இப்போ வாங்க நம்ம பாபர்னா யார் என்னன்னு சொல்லிட்டு அந்த ஏரியாவுக்கு போயிடலாம். ஃபஸ்ட்டு பாபரை பற்றி பார்த்தலாம், அதுக்கப்புறம் அவர் இந்தியாவுக்கு எதுக்காக வந்தார் அப்படின்றத அப்புறம் பார்க்கலாம். பாபர் வந்து 1483 பிப்ரவரி 14 பிறக்கிறாருங்க. லவ்வர்ஸ் டே. பாபர் லவ்வர்ஸ் டே ஞாபகம் வச்சுங்க, வழியாக கிடையாது. சரிங்களா, ஸோ பிப்ரவரி 14 பிறக்கிறாரு. இவருடைய முழு நேம் என்னன்னு கேட்டால் ஜாஹ்ருதீன் முகமது பாபர் அப்படின்றத ஒரு முழு நேம். இதுக்கு என்ன பொருள் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இதுக்கு என்ன பொருள்னா நம்பிக்கையை காப்பாற்றுபவர் அப்படின்னு சொல்லிட்டு பொருள். இப்போ நாம் வந்து எல்லாரும் முகலாயர்கள்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த பேர் எங்கேருந்து வந்தது? பாபர் தானே உருவாக்குறாரு, ஏன் பாபர் ஆட்சி அப்படின்னு பேர் வச்சுட்டு போயிருக்கலாம் இல்லையா? இதுக்கு ஏன் வந்து முகலாயர்கள்னு பேர் வைக்கிறாங்கன்னா, இந்த பாபருடைய முன்னோர்கள் வந்து முகல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் முகல் அப்படின்றவர் அவங்களுடைய முன்னோராக கூட இருக்கலாம், முன்னோருடைய ஒரு பெயராக கூட இருக்கலாம்னு கூட சொல்லப்படுது. அதனால தான் இவங்க முன்னோர்கள்கிட்டயே வந்து இந்த முகல்ன்ற வார்த்தை இருந்திருக்கு, அதை வந்து இவங்களுடைய ஆட்சிக்கு முகலாயர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுறாங்க. சரிங்களா, சரி, பாபருடைய அப்பா யார், பாபருடைய அம்மா யார்? சரி, இந்த இவங்க 2 பேருடைய பேர் தெரிஞ்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தெரியலனாலும் பரவாயில்ல, நீங்கள் தெரியலன்னு சொல்லுங்கள், நான் ஆன்சர் பண்ணுறேன். சரிங்களா, பாபர் அவங்க அப்பா வழியில் பார்க்கும்போது தைமூர் இனத்தை சேர்ந்தவர். அதே சமயம் அவங்க அம்மா வழியில் பார்க்கும்போது செங்கிஸ்கான் வம்சத்தை சேர்ந்தவர். செங்கிஸ்கான்றது யார், மங்கோலிய பேரரசருங்க. அவர் மிகப்பெரிய படைபலத்துக்கு சொந்தக்காரர் தான் இந்த செங்கிஸ்கான். ஸோ மங்கோலிய வம்சத்தை சேர்ந்தவங்க. யாருன்னா பாபருடைய அம்மா மங்கோலிய வம்சம், பாபருடைய அப்பா தைமூர் வம்சம். இந்த தைமூர் டெல்லி கிளாஸ் நடத்தும் போதே பார்த்துருப்போம். டெல்லி சுல்தான் நடத்தும் போதே டெல்லி சுல்தானுக்கு சாவு மணி அடித்த ஒரு படையெடுப்பு யாருடைய படையெடுப்புனா தைமூர் படையெடுப்பு தான். சரிங்களா, ஸோ அப்போ அவர் தந்தை வழியில் தைமூருடைய கொள்ளுப்பேரன், அதே சமயம் தாய் வழியில் செங்கிஸ்கானுடைய 14வது தலைமுறை வாரிசாக இவர் வருவார். ஏன்னா இவருடைய தாத்தா பேர் யூனிஸ்கான். இந்த யூனிஸ்கான் வந்து மங்கோலிய பேரரசராக இருக்கக்கூடிய செங்கிஸ்கானுடைய 13வது தலைமுறை வாரிசு. அப்போ இவர் 14வது தலைமுறை வாரிசாக வந்துடுறாரு. யார், பாபர் 14வது தலைமுறை வாரிசு. ஓகே, இதோட பாபர்னா என்னன்னு பார்த்துட்டோம். அதுக்கப்புறமா நம்ம இப்போ கான்செப்டுக்குள்ளே வந்துடலாம். பாபரை சுற்றி யார் யார் ஆட்சி செய்கிறாங்கிறது தான் மொதல் விஷயம். என்ன சொன்ன மேப்பை காமிச்சு மொத்தம் 3 பேர் ஆட்சி செய்கிறாங்க. மத்திய ஆசியாவில் உஸ்பெக்குகள், ஈரானில் சபாவி, துருக்கி பகுதியில் உதுமானிய துருக்கியர்கள் ஆட்சி செய்கிறாங்க. இந்த 3 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களுக்குள்ள யார் வலிமையானவங்க அப்படின்றத நிரூபிக்கிறதுக்காக மாற்றி மாற்றி இவங்களுக்குள்ள சண்டை போட்டுனே இருக்கிறாங்க. இதில் நடுவில் மாட்டின் முழிக்கிறது தான் யாருன்னு கேட்டால் பாபர். ஒரு 2 பெரிய நாடு ஒன்னோட ஒன்று அடிச்சிக்கும் போது அதுக்கு நடுவில் ஒரு சின்ன நாடு இருந்ததுன்னா அதோட நிலைமை என்ன ஆகும்? இந்த நாட்டுடைய தாக்குதலையும் தாங்கணும், அந்த நாட்டுடைய தாக்குதலையும் தாங்கணும். அப்படி சின்னாபின்னமான ஒரு பகுதி தான் பாபர் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிற இந்த சாமர்கண்ட் அப்படின்ற ஒரு பகுதி. இந்த பகுதி இந்த பாபருக்கு எப்படி கிடைக்குதுன்னா அவருடைய தந்தை கிட்ட இருந்து வாரிசு அடிப்படையில் 11 வயசில் அவர் வாங்குறாரு. சாமர்கண்டை 11வது வயதில் வாரிசு அடிப்படையில் தான் அந்த பகுதி அவர் பெறாரு. ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டால் இந்த உஸ்பெக்குகள் பாபர் மேலே போர் தொடுத்து பாபர் அந்த பகுதியை விட்டே விரட்டி விட்டுறாங்க. புரியுதுங்களா, சாமர்கண்டை யார் பிடிங்கிட்டா, உஸ்பெக்குகள் பிடிங்கிட்டாங்க. யாரை துரத்தி விட்டாங்க, பாபரை துரத்தி விட்டாங்க. அதுக்கப்புறமா ரொம்ப கஷ்டப்பட்டு மறுபடியும் பாபர் என்ன பண்ணுறாங்கன்னா உஸ்பெக்குகிட்ட இருந்து இழந்த சாமர்கண்டை மீண்டும் பெறார். அப்போ தான் பாபருக்கு என்ன ஒரு விஷயம் புரியுது அப்படின்னா இந்த 3 பேர் வந்து இங்கே வலிமையாக ஆட்சி செய்கிறாங்க, இவங்க மத்தியில் வந்து நாம் பொழப்பு நடத்த முடியாது, அதனால் நாம் வேறு எங்கேயாவது போய் ஒரு ராஜ்யத்தை அமைக்கணும், அதனால் வேறு எங்கே போய் அமைக்கலான்னு சொல்லிட்டு ஒரு சிந்தனை ஒன்று செஞ்சுக்கின்னு இருக்கார். ஸோ இவர் தந்தை வழியில் யாருடைய பேரனாக இருக்கிறார், யாருடைய கொள்ளு பேரனாக இருக்கிறாரு, தைமூருடைய கொள்ளு பேரனாக இருக்கிறார். தைமூர் இந்தியாவில் எந்த பகுதியை கைப்பற்றினார்,
லாகூர், பஞ்சாப், டெல்லி வரைக்கும் இப்படி வந்து அடிச்சாரு. அதனால பஞ்சாப்பை கைப்பற்றி இந்த பக்கம் வந்துடலாமா அப்படின்றது அவருடைய சிந்தனையில ஓடிட்டு இருக்கு. யாருடைய சிந்தனையில? பாபருடைய சிந்தனையில. அவங்க தாத்தா தைமூர் செஞ்ச மாதிரியே நம்மளும் போய் பஞ்சாப்பை கைப்பற்றலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ண ஓட்டம் ஓடிட்டு இருக்குங்க. இந்த பஞ்சாப்பை வந்து பாபர் கைப்பற்றணும்னா அதுக்கு முன்னாடி என்னென்ன பகுதிகள்லாம் இருக்குதோ அதெல்லாம் கைப்பற்றினா தான் பஞ்சாப்பை கைப்பற்ற முடியும். சரி, அப்போ இந்த பஞ்சாபுக்கு முன்னாடி என்னென்னலாம் இருக்குது? லாகூர் இருக்குது, காபூல் இருக்குது, சிந்து இருக்குது, கஜினி இருக்குது, பேரா, சியால்கோட், இந்த ஏரியாலாம் இருக்குது. அப்போ இதை முதல்ல அடித்து தூக்கணும் இல்லையா? அதனால் பாபர் என்ன பண்ணுறாருனா 1519 1524 இதுக்கு இடைப்பட்ட கேப்பில் பேரா, சியால்கோட், லாகூர் இது மேலே எல்லாத்தையும் வந்து படையெடுத்து பார்க்குறாரு. அந்த நாட்டில் ஆட்சி செய்கிறவங்க எப்படி இருக்கிறாங்க, ஆட்சியை பிடிச்சிட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு? படையெடுக்கிறாரு. சரிங்களா? அதோடைய ஒரு விளைவாக என்ன பண்ணுறாரு கேட்டிங்கன்னா, காபூல் மேலே முழுமையாக படையெடுக்கிறாரு, கஜினி மேலேயும் முழுமையாக படையெடுத்து இந்த 2 நாட்டையும் கைப்பற்றிடுறாரு. இந்த 2 நாட்டையும் கைப்பற்றினதுக்கு அப்புறமா சிந்து நதியை கிராஸ் பண்ணி இந்தியா பக்கம் வந்துட்டாருங்க. சிந்து நதியை கிராஸ் பண்ணி இந்தியா பக்கம் வந்து ஒரு சிறிய அவருடைய ஆட்சியை வந்து நிறுவுறாரு. எங்க? சிந்து நதிக்கு பக்கத்தில் பாபர் வந்து ஒரு ஆட்சியை வந்து நிறுவுறாரு. அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ பாபர் என்ன பண்ணிட்டாரு? இந்த உஸ்பெக்குகள், சபாவி, உதுமானிய துருக்கியர் இந்த ஏரியாவை தவிர்த்துட்டு எந்த பக்கம் வந்துட்டார்? இந்தியாவை நோக்கி வந்துட்டார். சிந்து நதியை கிராஸ் பண்ணி அவருடைய ஒரு புதிய ராஜ்யத்தை வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா உருவாக்கி வச்சுட்டார். சரியா? ஏற்கனவே லாகூர் மேலே படையெடுத்திருக்காரு, ஆனால் வெற்றி பெறலை. நல்லா புரிஞ்சுக்கணும், அதில் வெற்றி பெறலை. இப்போ ஒரு சிந்து நதியை கடந்து வந்து இங்கே தங்கிட்டாருங்க. இந்த சமயத்தில் இந்தியாவில் என்ன நடக்குது அப்படின்னா, இந்த இப்ராஹிம் லோடி இருக்கார் இல்லையா, இவர் தானே வந்து டெல்லி சுல்தானுடைய அரசராக இருக்கிறாரு. இவர் வந்து 2 விஷயம் பண்ணுறாருங்க. ஒன்று, நாட்டை நான் வந்து விரிவுபடுத்த போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி இருக்கக்கூடிய ராஜபுத்திரர்கள் மேலே வந்து படை எடுக்கிறார். இது வந்து ராஜபுத்திரர்களிடையே வந்து ஒரு அதிருப்தியை வந்து ஏற்படுத்துது. அதே சமயம் இந்த இப்ராஹிம் லோடி அவங்களுடைய ஆளுநர்கள்கிட்டையும் அவங்க பிரபுகள்கிட்டையும் மிகுந்த அதிகாரத்தை செலுத்துறாருங்க. அதாவது ஒரு சர்வாதிகாரி மாரி நடந்துக்கிறாரு. இதனால என்ன ஆகுதுன்னா, ஒரு சில பேர் வந்து இப்ராஹிம் லோடியை வந்து வெறுக்க ஆரம்பிச்சிடறாங்க. அதில் முக்கியமானவர் யாருன்னு கேட்டால் லாகூருடைய ஆளுநராக கூடிய தௌலத் கான் லோடியும் அவருடைய மகனான ஆலம் கான் லோடியும். சரிங்களா? ஸோ அப்போ அவருடைய ஆளுநரே இப்ராஹிம் லோடியுடைய ஆளுநரே இப்ராஹிம் லோடிக்கு எதிராக இருக்கிறாங்க. அவர் வந்து நாட்டை விரிவுபடுத்துறதா ரஜபுத்திரர்களும் எதிராக இருக்கிறாங்க. சரியா? இந்த கேப்பு இந்தியாவில் இந்த சம்பவம் நடக்கிற இதே நேரத்தில் தான் பாபர் வந்து எங்கே முகாமிட்டாரு? சிந்து நதியை கடந்து வந்து அவருடைய புதிய ராஜ்யத்தை உருவாக்கிட்டார். பொறுத்து பார்த்த தௌலத் கான் லோடி இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பாபருக்கு வந்து ஒரு தூது அனுப்புகிறாருங்க. என்னன்னா, இந்தியா மேலே வந்து நீங்கள் படையெடுத்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. யாரை வந்து தூதுவாகவே அனுப்புகிறாருன்னா, அவருடைய மகனான ஆலம் கான் லோடியை அனுப்புகிறாரு. அதே சமயம் இந்த ரஜபுத்திர கூட்டமைப்புகளின் தலைவராக இருக்கக்கூடிய மேவாரின் அரசன் சித்தூர் ராணா சங்கா என்ன பண்ணுறாருன்னா, ஒரு தூதுக்குழு வந்து பாபருக்கு அனுப்புகிறார். அவரும் அந்த தூதுக்குழு என்ன சொல்கிறாருன்னா, இந்தமாரி இப்ராஹிம் லோடி வந்து ரொம்ப அதிகமாக ஆட்டம் ஆடுறாரு, அதனால் நீங்கள் வந்து இந்தியா மேலே படையெடுத்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாபருக்கு அனுப்புகிறாங்க. பாபர் ஏற்கனவே என்ன மைண்ட் செட்டில் இருக்கிறாரு? இந்த மத்திய ஆசியாவில் இருக்கக்கூடிய உஸ்பெக்குகள், சபாவிட்டு, உதுமானிய துருக்கியர்கள் இவங்க மத்தியில் பொழப்ப ஓட்ட முடியாது, வேற ஒரு இடத்த வந்து நோக்கி நம்ம போகணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு மனநிலைக்கு இருக்கிறாரு. அதே சமயம் அவர் எங்கே போகணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி இருக்கிறாரு. பஞ்சாப் மேலே கூட படையெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானிங்லேயும் இருக்கிறாரு. அதோடைய முன்னோட்டமாக தான் இந்த கஜினி, காபூல் இதெல்லாம் கைப்பற்றி சிந்து நதியை கடந்து இங்கே வந்து தங்கியும் இருக்கிறாரு. இப்போ இவங்க 2 பேர் அனுப்புன அந்த தூதால் பாபர் என்ன முடிவு எடுக்கிறார் அப்படின்னா, இந்தியா மேலே படையெடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாருங்க. ஸோ இப்போ அதனால் என்ன பண்ணுறாரு? யார் ஃபஸ்ட்டு வந்து தூது அனுப்புகிறா? தௌலத் கான் லோடி தான் ஒரு மகனான ஆலம் கான் லோடியை வந்து தூது அனுப்புகிறார். அதனால் பாபருடைய படைகள் எங்கே வருதுன்னா, நேராக லாகூருக்கு வருது. ஏன்னா லாகூருடைய ஆளுநராக தானே தௌலத் கான் இருக்கார். ஸோ லாகூருக்கு வந்துடுறாங்க. இந்த இடத்துல தான் பாபருக்கு ஒரு ட்விஸ்ட்டு. என்னன்னு கேட்டிங்கன்னா, தௌலத் கான் லோடி என்ன பண்ணிடுறாரு? திடீர்னு பின் வாங்கிறாருங்க. இப்ராஹிம் லோடிக்கு வந்து ரொம்ப லாயலாக மாறிடுறாரு, விசுவாசமாக மாறிடுறாரு. எப்பா பாபர், நான் வந்து உன்னை ஆரம்பத்தில் கூட்டது என்னமோ உண்மைதான், ஆனால் இப்போ வந்து உன்னை உள்ளெல்லாம் விட முடியாது, நீ வந்து உன் பகுதியே திரும்பி போ, இல்லைனா என் கூட சண்டை போடு அப்படின்ற மாரி ஆயிடுது. இதை பார்த்து ஷாக்கான பாபர் என்ன பண்ணுறாருன்னா, கடுப்பாகி போய் இந்த தௌலத் கான் லோடி மேலே வந்து போர் எடுக்க ஆரம்பிச்சிடறாரு. எங்கே நடக்குது? லாகூரில். இப்போது பாபர்கிட்ட இருக்கிறது பீரங்கி படை. ஆனால் அதே சமயம் தௌலத் கான் லோடிக்கிட்ட இருக்கிறது வந்து லாகூரில் இருக்கக்கூடிய படை மட்டும்தான் இருக்குது. டெல்லி சுல்தானுடைய மொத்த படையும் இங்கே இல்லை. அதனால் என்ன பண்ணுறாருன்னா, பாபர் தௌலத் கான் லோடியை லாகூரில் ஈஸியாக ஜெயிச்சிடறாருங்க. இப்போ ஒரு போரில் சண்டை போட்டு வெற்றி கிடைச்சிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணும்? நமக்கு ரொம்ப உற்சாகமாக இருக்கும் இல்லையா? அதனால் சூட்டோட சூடாக என்ன பண்ணிடுறேன்னா, பஞ்சாப் ஊர்லேயும் பூந்துறாரு பாபர்.
வந்ததே வந்துட்டோம், பஞ்சாபையும் சேர்த்து பிடிச்சிட்டு நம்ம ராஜ்யத்தை இங்கே பில்டு பண்ணுற வேண்டியதான்னு சொல்லிட்டு லாகூர் அடித்த கையோட பஞ்சாப் உள்ள படையெடுத்து போயிடுறாரு பாபர். இப்போ பாபர் லாகூரை பிடிச்சிட்டாரு, பஞ்சாப்பை அடிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த நியூஸ் யாருக்கு போகுது? டெல்லி சுல்தானாக இருக்கக்கூடிய இப்ராஹிம் லோடிக்கு நியூஸ் போகுது. அப்போ இப்ராஹிம் லோடி என்ன பண்ணுவார்? அவருடைய முழு படையை கூட்டுக்கிட்டு யாரை நோக்கி வராரு? பாபர் நோக்கி வராரு. பாபர் யாரை நோக்கி போகிறாரு? இப்ராஹிம் லோடியை நோக்கி போகிறாரு. இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா பானிப்பட்டுன்ற இடத்துல ஒருத்தரை சந்திச்சுக்கிறாங்க. ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிட்ட உடனே ரெண்டு பேருக்கு போர் நடக்குது. இந்த போர் தான் வரலாற்றில் என்னென்னு அழைக்கப்படுதுன்னா முதல் பானிப்பட்டு போர்னு அழைக்கப்படுது. இந்த முதல் பானிப்பட்டு போர் யாருக்கு இடையில் நடக்குது? பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும் இடையில் நடக்குது. எந்த வருஷம் நடக்குது? 1526 நடக்குது இந்த போர். இதில் யார் வெற்றி பெறானா? பாபர் வெற்றி பெற்று இப்ராஹிம் லோடி தோற்கடிக்கப்படுகிறார். சரிங்களா? இந்த போர் மூலயமா பாபர் இந்தியாவில் டெல்லியை கைப்பற்றுறாரு, அதுக்கப்புறமா ஆக்ராவை கைப்பற்றுறாரு. கிட்டத்தட்ட இப்ராஹிம் லோடி எதெல்லாம் கைப்பற்றி வச்சுருந்தாரோ அந்த பகுதியை ஃபுல்லாக கைப்பற்றி இந்தியாவில் முகலாய ஆட்சிக்கு வந்து அடிக்கல் இடுறாரு. யார்? பாபர். பாபர்கிட்ட வந்து அவ்வளோ பெரிய போர் படைகள் இருந்ததா அப்படின்னு சொல்லி கேட்டால் கிடையவே கிடையாதுங்க. இப்ராஹிம் லோடி கூட கம்பேர் பண்ணும்போது பாபருடைய படை வந்து ரொம்ப ரொம்ப சின்ன படை தான். அப்புறம் எப்படி அந்த படையை வச்சு அவர் ஜெயிச்சார் அப்படின்னா, இது 2021 குரூப் 4 எக்ஸாமில் கேட்ட கொஷின். சரிங்களா? நல்லா இதை நோட் பண்ணுங்கள். எப்படி வந்து பாபர் இந்த போரில் ஜெயிக்கிறார் அப்படின்னா, அவர் வந்து சரியான போர் யுக்திகளை வகுத்ததாலும் அவர்கிட்ட இருந்த பீரங்கி படையை வந்து திறம்பட செயல்படுத்தினதால தான் அந்த போரில் ஜெயிக்கிறார். ஸோ பாபர்கிட்ட பீரங்கி படைன்னு ஒரு படையே ஒன்று இருந்தது. ஸோ அந்த பீரங்கி படையை திறம்பட பயன்படுத்தி போர் யுக்திகளை முறையாக வகுத்ததால் பாபர் ஜெயிக்கிறாரு, இப்ராஹிம் லோடி தோத்துறாரு. இதனால் வந்து முகலாயர் ஆட்சி வந்து இந்தியாவில் நிறுவப்படுது. சரியா? சரி, இப்போ வந்து டில்லியை கைப்பற்றிட்டாரு, ஆக்ராவை கைப்பற்றிட்டாரு, பஞ்சாப் லாகூரை கைப்பற்றிட்டாரு. சரியா? இப்போ என்ன, நம்ம மாட்டு இந்தியாவில் நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு பாபர் நினச்சார்னா அது முடியாது. ஏன்? ஏற்கனவே நம்ம என்ன பார்த்தோம்? இப்ராஹிம் லோடியை சுற்றி யார் யார் இருக்கிறா? ஆப்கானியர்கள் இருக்கிறாங்க, ரஜபுத்திரர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லியிருந்தோம். அப்போ இவர் இங்கே நிம்மதியாக வந்து ஒரு ஆட்சியை வந்து பில்டு பண்ணணும் அப்படின்னா எந்த ரெண்டு பேரும் தோக்கடிக்க வேண்டியது இருக்குது? ஆப்கானியர்களை தோக்கடிக்கணும். அதே சமயம் ரஜபுத்திரர்களையும் தோக்கடிச்சு இவங்களை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருந்தா மட்டும்தான் பாபர் வந்து ஒரு நிம்மதியான லைஃப்பை வந்து இந்தியாவுக்குள்ளே வந்து வாழ முடியும். அப்போது அதனால் அவர் என்ன பண்ணுறாரு? இருக்கிறதுலே அடுத்து பவர்ஃபுல் யாருன்னு கேட்டால் ரஜபுத்திரர்கள். இந்த ஒட்டுமொத்த ரஜபுத்திரர்களுடைய கூட்டமைப்பின் தலைவராக தான் யார் இருக்கிறா? மேவாரின் அரசரான ராணா சங்கா இருக்கிறாரு. இவர் 1526 முதல் பானிப்பட்டு போரில் இப்ராஹிம்னுடைய ஜெயிஸ்டர். அடுத்த வருஷமே 1527 கான்வா அப்படின்ற இடத்துல ராணா சங்காவுடைய படைகளை வந்து எதிர்கொள்கிறாரு. இந்த ரெண்டு பேர் ராணா சங்காவும் பாபரும் கான்வா என்ற இடத்துல வந்து சண்டை போட்டனால இந்த போரை வந்து கான்வா போர்னு சொல்கிறாங்க. எந்த வருஷம் சண்டை போடுறாங்கன்னா 1527, அதாவது பானிப்பட்டு போருக்கு அடுத்த வருஷமே ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. அதனால் இந்த போர் வந்து வரலாற்றில் கான்வா போர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. சரி, இந்த கான்வா என்ற இடம் ஆக்ராவுக்கு பக்கத்தில் இருக்குது. இந்த போர்க்களத்துடைய ஒரு பகுதியில் பாபர் மட்டும் தனியாக இருக்கிறாரு. இந்த போர்க்களத்துடைய இன்னொரு பகுதியில் வந்து ராணா சங்கா இருக்காரு. ஆப்கான் முஸ்லீம்கள், இப்ராஹிம் லோடியின் சகோதரரான முகமது லோடி, மேவாட்டின் அரசனாக இருக்கக்கூடிய அசன் கான் மேவாட்டி, இவங்க எல்லாரும் ஒரு எண்டில் இருக்கிறாங்க. இந்த ரெண்டு பேருக்கு இடையில 1527 போர் நடக்குது. இந்த போர்லையுமே வந்து பாபர் வெற்றி பெற்று ராணா சங்காவுடைய கூட்டமைப்பை தோற்கடிச்சாரு. இந்த போரில் கிடைச்ச வெற்றியின் விளைவாக என்னென்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா குவாலியர், தோல்பூர் ஆகிய கோட்டைகளை வந்து பாபர் வந்து கைப்பற்றுறாரு. சரிங்களா? ஸோ கான்வா போரில் யார் வெற்றி பெறா? பாபர் தான் வெற்றி பெறாரு. தோத்தது யார் தோற்றா? ராணா சங்காவுடைய கூட்டமைப்பு தோற்றுருது. இதனால் வந்து பாபருக்கு என்ன கிடைக்குதுன்னா குவாலியர் மற்றும் தோல்பூருடைய கோட்டைகளை வந்து இவர் ஈஸியாக கைப்பற்றுறாரு. அடுத்த வருஷம் இது 1527. அடுத்தது 1528 என்ன பண்ணுறாருன்னா சந்தேரி போர் நடத்துகிறாரு. இது வந்து யாருக்கு எதிராக மேற்கொள்கிறாருன்னா மாலவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி இருக்குது. இந்த பகுதியை வந்து மேதினி ராய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசர் வந்து ஆட்சி செய்கிறாரு. இந்த அரசருக்கு எதிராக தான் அடுத்த ஆண்டே வந்து போர் எடுத்து போகிறாரு பாபர். சரி, இந்த அரசர் மாலவத்துடைய மேதினி ராய்க்கும் பாபருக்கும் இடையில போர் எங்கே நடக்குது அப்படின்னா சந்தேரின்ற இடத்துல நடக்குது. 1528 நடக்குது. இந்த சந்தேரின்ற இடத்துல நடக்கிறதுனால தான் இந்த போருக்கு வந்து சந்தேரி போர் அப்படின்னு சொல்லிட்டு பேர். இந்த போர்லையுமே வந்து என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் பாபர் தான் வெற்றி பெறாரு. இந்த மேதினி ராய் வந்து தோத்துறாரு. இந்த மேதினி ராயை வெற்றி கொண்ட கையோட அடுத்தது ஆப்கானியர்களுக்கு எதிராக அவருடைய அடுத்த போரை ஓப்பன் பண்ணுறாரு. இந்த போர் அதாவது ஆப்கானியர்களுக்கு எதிரான அவருடைய போர் எப்போ நடக்குதுன்னா 1529, அப்படியே அடுத்த வருஷம்
அந்த போருடைய பேர் வந்து காக்ரா போர். ஏன் இந்த போருக்கு வந்து காக்ரா போர் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க அப்படின்னா, கங்கை நதியோட ஒரு துணை நதி இருக்குங்க. அந்த துணை நதியோடைய பேர் வந்து காக்ரா. இந்த போர் வந்து அந்த காக்ரா நதிக்கரை ஓரத்தில் நடக்கிறதுனால இந்த போருக்கு வந்து காக்ரா போர் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறாங்க. எப்போ நடக்குது? 1529 நடக்குது. இந்த போர்லையும் அதேமாரி தான். போருடைய ஒரு முனையில் பாபர் மட்டும்தான். மறுமுனையில் யார் யார் இருக்கிறான்னு கேட்டிங்கன்னா, அதே இப்ராஹிம் லோடியின் சகோதரராக இருக்கக்கூடிய முகமது லோடி, அவருடைய மருமகனாக இருக்கக்கூடிய நஸ்ரத் ஷா. சரிங்களா? இவங்க வந்து ஒரு ஆப்கானியர் டீமு. இந்த நஸ்ரத் ஷான்றவங்க யாருடைய டீமு? ஆப்கானியர் டீமு. இந்த ஆப்கானியர்களுக்கு எதிராக பாபர் மேற்கொண்ட கடைசி போர் இந்த போர் தான், காக்ரா போர் தான். சரியா? ஸோ ஒரு முனையில் பாபர், மறுமுனையில் இப்ராஹிம் லோடிய சகோதரராக இருக்கக்கூடிய முகமது லோடி, அந்த முகமது லோடிய மருமகனாக இருக்கக்கூடிய நஸ்ரத் ஷா. இந்த போர்லையுமே வந்து பாபர் வெற்றி பெறார். இந்த காக்ரா போர்லையுமே யார் வெற்றி பெறா? பாபர் வெற்றி பெறார். இதன் மூலயமா என்ன ஆகுதுன்னு கேட்டுட்டா, முகலாயர்களுடைய ஆட்சியை வலுவாக வந்து இந்தியாவில் பதிச்சிட்டார். யார்? பாபர். சரிங்களா? ஸோ இப்போ யார் யாரெல்லாம் இடையூறாக இருந்தாங்க? ஆப்கானியர்களை சமாளிக்க வேண்டியிருந்தது, ரஜபுத்திரர்களை சமாளிக்க வேண்டியதாக இருந்தது. ராணா சங்காவை தோக்கடிச்சதோட ரஜபுத்திரர்களை வந்து அடக்கியாச்சு. இங்கே வந்து முகமது லோடியையும் நஸ்ரத் ஷாவையும் தோக்கடிச்சதுனால ஆப்கானியர்களை அடக்கியாச்சு. ஸோ அப்போ பாபர் என்ன ஆகிட்டார்? இந்தியாவில் ஸ்டாண்ட் ஆகிட்டார். சரிங்களா? அடுத்த வருஷம் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாபர் வந்து, அதாவது அடுத்த வருஷம் மீன்ஸ் 1530 பாபர் என்ன பண்ணுறான்? ஆக்ராவிலேருந்து லாகூர் நோக்கி போயின்னு இருக்காருங்க. அப்படி போகிற வழியில் வந்து இறந்துடுறாரு பாபர். இந்த பாபர் வந்து இறந்ததுக்கு ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பாபருக்கு மொத்தம் 4 பசங்க இருக்கிறாங்க. முதல் பையன் ஹுமாயூன், ரெண்டாவது பையன் கம்ரான், அடுத்தது அஸ்காரி, ஹிந்தல் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 4 பசங்க. இதில் பாபருக்கு ரொம்ப விருப்பமான மகன் யாருன்னு கேட்டால் இந்த உமாயூன் தான். இந்த உமாயூன் வந்து நோய்வாய்ப்பட்டு இறக்கக்கூடிய தருவாயில் இருந்ததாகவும், தன்னுடைய மகனுடைய உயிரை மீட்டு கொடுத்தா ஏன் தன்னுடைய உயிரை வந்து கொடுத்துட்றதா சொல்லி பாபர் வேண்டிக்கிட்டதாகவும், அந்த நோயிலிருந்து உமாயூன் மீண்டு வந்ததுனால தன்னுடைய உயிரை வந்து பாபர் தியாகம் செஞ்சிட்டாரு, விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரி இருக்குது. இது உண்மையா என்னன்னு தெரியல. சரிங்களா? அது ஒரு ஸ்டோரி. ஆனால் எது உண்மை? 1530 பாபர் ஆக்ராவிலிருந்து லாகூர் போகிற வழியில் இறந்துடுறாரு. இது உண்மை. சரிங்களா? இப்போ இது வரைக்கும் பாபர்னா யார், எப்படி இந்தியாவை பிடிச்சார், அதை ஒன்ஸ் பார்த்துட்டு வந்துடலாமா? ரிவிஷன் பண்ணிடலாமா? சரி, பாபர் எப்போ பிறக்கிறாரு? 1483 பிப்ரவரி 14 பிறக்கிறாரு. இவருடைய இயற்பெயர் என்னது? ஜாஹருதீன் முகமது பாபர் அப்படின்றது தான் இவருடைய முழு நேம். இதுக்கு என்ன அர்த்தம்? நம்பிக்கையை காப்பாற்றுபவர். முகல் அப்படின்றது வந்து பாபருடைய முன்னோர்கள் பயன்படுத்தின ஒரு வார்த்தை. அதனால் இவங்க அதை பயன்படுத்தி முகலாயர்கள்னு அழைச்சிக்கிட்டாங்க. பாபர் வந்து தந்தை வழியில் தைமூருடைய கொள்ளு பேரன், அதேமாரி தாய் வழியில் செங்கிஸ்கான், மங்கோலிய பேரரசராக கூடிய செங்கிஸ்கானுடைய 14வது தலைமுறை வாரிசு இவர். 13வது வாரிசு யாருன்னு கேட்டால் பாபருடைய தாத்தாவான யூனிஸ்கான். ஸோ அவருக்கு அடுத்த வாரிசு பாபர் இருந்தால் 14வது தலைமுறை வாரிசு அப்படின்னு சொல்லுவாங்க. பாபரை சுற்றி யார் யார் ஆட்சி செய்கிறா? மத்திய ஆசியாவில் உஸ்பெக்குகள், ஈரானில் சபாவி, துருக்கி பகுதிகளில் உதுமானிய துருக்கியர்கள். பாபர் எந்த வயசில் வந்து அவர் தந்தைக்கிட்ட இருந்து சாமர்கண்டை வாங்குறாரு? 11 வயசில் வாங்குறாரு. இந்த நகரம் இப்போ எங்கே இருக்குது? உஸ்பெஸ்கிஸ்தானில் இருக்குது. சரியா? அடுத்தது, தைமூர் வம்சத்தை சேர்ந்தனால பாபருக்கு எந்த பகுதி மேலே கண் இருந்தது? பஞ்சாப் பகுதி மேலே வந்து ஒரு கண் இருந்தது. 1519க்கும் 1524க்கும் இடையில் பேரா, சியால்கோட், லாகூர் ஆகியவற்று மேலே படையெடுத்து இந்தியாவை கைப்பற்றக்கூடிய எண்ணத்தை வந்து வெளிப்படுத்துகிறார். அடுத்தது, காபூல், கஜினி இந்த 2 பகுதியும் கைப்பற்றிட்டு சிந்து நதியை கடந்து வந்து அவருடைய ஒரு சிறிய அரசை ஒன்று உருவாக்குறாரு. இந்த நேரத்தில் வந்து யார் வந்து தூது அனுப்புகிறா? தௌலத் கான்லோடையும் ராணா சங்காவும் தூது அனுப்புகிறாங்க. என்னன்னு? இந்தியாவை நோக்கி படையெடுத்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி அவர் இந்தியாவை நோக்கி படையெடுத்து வந்தபோது தௌலத் கான்லோடைய லாகூரில் சந்திக்கிறாரு. ஆரம்பத்தில் உதவி செய்கிறதா சொன்ன தௌலத் கான்லோடி அப்புறம் திரும்பிடுறாரு. அதனால் வந்து தௌலத் கான்லோடி கூட சண்டை போட்டு லாகூரை கைப்பற்றுறாரு. அடுத்தது உடனே பஞ்சாப் மேலே படையெடுக்கிறாரு. அடுத்தது உடனே வந்து பானிப்பட்டு போரில் வந்து இப்ராஹிம் லோடியை 1526 சண்டை போட்டு வெற்றி பெறாரு. இந்த போரில் வந்து சரியான முறையில் போர் யூகங்களை வகுத்ததாலும் பீரங்கி படையை திறம்பட கையாண்டதாலும் பாபர் வந்து வெற்றி பெறாரு. அடுத்தது ஆக்ராவை கைப்பற்றுறாரு. இந்த டில்லியும் ஆக்ராவையும் கைப்பற்றி தான் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவில் வந்து முகலாய ஆட்சியை வந்து பாபர் வந்து உருவாக்குறாரு.
அதுக்கப்புறமா ரஜபுத்திரர்களையும் ஆப்கானியர்களையும் அடக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அதனால் 1527 கான்வா போர், 1528 சந்தேரி போர், 1529 காக்ரா போர்னு மொத்தம் 3 போர்களை வந்து அடுத்தடுத்து நடத்துறாரு. 1530 ஆக்ராவிலிருந்து லாகூர் போகிற வழியில் வந்து பாபர் இறந்துடுறாரு. 1527 கான்வா போரில் பாபருக்கும் ராணா சங்காவுக்கும் இடையில் நடக்குது. இதில் ராணா சங்கா தோல்வி அடைஞ்சு பாபர் வந்து வெற்றி பெறாரு. இந்த போர், அந்த கான்வான்ற இடம் வந்து ஆக்ராவுக்கு பக்கத்தில் இருக்குது. கான்வா என்ற இடத்துல இந்த போர் நடந்ததுனால இந்த போருக்கு வந்து கான்வா போர் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறாங்க. சரியா? அடுத்தது ராணா சங்க படையில் யார் யாரெல்லாம் இருந்தாங்க? ஆப்கான் முஸ்லீம்கள், இப்ராஹிம் லோடியோட சகோதரர் கூடிய முகமது லோடி, மேவாட்டின் அரசனான அசன்கான் மேவாட்டி. இந்த ஒட்டுமொத்த கூட்டமைப்பையுமே யார் தோக்கடிச்சாரா? பாபர் தோக்கடிச்சாரு. தோக்கடிச்சிட்டு எந்த பகுதி இந்த போரில் வெற்றி பெற்றதால் பாபருக்கு என்ன கிடைக்குது? குவாலியர் மற்றும் தோல்பூர் இந்த 2 கோட்டையும் வந்து பாபர் கைப்பற்றி ரஜபுத்திரர்களை கண்ட்ரோலில் வச்சுட்டாரு. அதுக்கப்புறமா யார் மேலே படையெடுத்து போகிறாரு? மாலவத்தை ஆட்சி செய்கிற மேதினி ராயன்றவர் மேலே படையெடுத்து போகிறாரு. எந்த வருஷம்? 1528. இதில் வந்து இந்த போர் வந்து எங்கே நடக்குது? சந்தேரின்ற இடத்துல நடக்குது. அதனால் இந்த போருக்கு வந்து சந்தேரி போர்னு பேர். இந்த சந்தேரி போரில் யார் வெற்றி பெறா? பாபர் வெற்றி பெறார். யார் தோல்வி அடைகிறா? மேதினி ராய் தோல்வி அடைகிறாங்க. அதுக்கப்புறமா பாபர் வந்து யாருக்கு எதிராக போர் எடுத்து போகிறாரு? ஆப்கானியர்களுக்கு எதிராக போர் எடுத்து போகிறார். ஏன் இந்த ஆப்கானியர்களுக்கு எதிராக போர் எடுத்து போகிறாருன்னா, இந்த இப்ராஹிம் லோடியோடைய சகோதரர்களுடைய முகமது லோடியும் அவருடைய முகமது லோடியுடைய மருமகனான நஸ்ரத் ஷாவும் இந்த பாபருக்கு எதிராக சதித்திட்டம் திட்டுவாங்க. அதனால தான் முதல்ல வந்து இவரை போட்டு தள்ளிடணும் இவங்க 2 பேரையும் அடி சொல்லிட்டு போர் எடுத்து போகிறாரு. எந்த வருஷம்? 1529 போர் எடுத்து போகிறார். இந்த முகமது லோடி மற்றும் நஸ்ரத் ஷா இவங்களை வந்து எந்த இடத்துல பாபர் சந்திக்கிறாரு? கங்கை நதியின் துணை நதியாக இருக்கக்கூடிய காக்ரா என்ற இடத்துல சந்திக்கிறாரு. அதனால் இந்த போர் என்ன அழைக்கப்படுது? காக்ரா போர்னு அழைக்கப்படுது. இந்த போரில் யார் வெற்றி பெறா? காக்ரா போரில் யார் வெற்றி பெறாருனா பாபர் தான் வெற்றி பெறாரு. யார் தோல்வி அடைகிறாருனா இப்ராஹிம் லோடி சகோதரர் கூடிய முகமது லோடியும் முகமது லோடியின் மருமகனாக இருக்கக்கூடிய நஸ்ரத் ஷாவும் தோல்வி அடைஞ்சிட்றாங்க. அதுக்கு அடுத்த ஆண்டே ஆக்ராவிலேருந்து லாகூர் போகும்போது 1930 பாபர் இறந்துடுறாரு. இந்த பாபருக்கு மொத்தம் 4 பசங்க இருக்கிறாங்க. முதல் பையன் தான் உமாயூன், அடுத்தது கம்ரான், அஸ்காரி, ஹிந்தல் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 4 பசங்க இருக்கிறாங்க. பாபர் வந்து சாவக்கூடிய அந்த தருணத்தில் எனக்கு அடுத்தது வந்து உமாயூன் தான் ஆட்சி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இறக்குறாரு. அதே சமயம் உமாயூன் கிட்ட ஒரு மிகப்பெரிய சத்தியத்தை வாங்குவார். அந்த சத்தியம்தான் உமாயூனுக்கு என்னவா மாறிடும்னா மிகப்பெரிய தலைவலியாக மாறிடும். சரிங்களா? அப்படி என்ன சத்தியத்தை அவர் வாங்குறாரு பாபர் அப்படின்னா, இவருடைய உமாயூனுடைய 3 தம்பிகள் இருக்காங்க இல்லையா, அந்த 3 தம்பிகளையும் நல்ல முறையில் நடத்துவேன், அவங்கள வந்து பாதுகாப்பேன்னு சத்தியம் பண்ணி கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாபர் சத்தியம் வாங்கிக்கிறாரு. உமாயூனும் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால், நான் என் தம்பிகளை நல்ல முறையில் நடத்துவேன், நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சத்தியம் பண்ணி கொடுத்துறாரு. சரிங்களா? இந்த ஒரு சத்தியம்தான் உமாயூன் வந்து வீழ்ச்சிக்கே காரணம்னு கூட சொல்லலாம். சரிங்களா? சரி, அடுத்தது உமாயூன் பார்க்கலாமா? உமாயூன் பார்க்கறதுக்கு முன்னாடி பாபர் பற்றி 2 விஷயம் பார்த்தலாம். இந்த பாபர் வந்து என்னதான் மிகப்பெரிய அளவில் போர் செஞ்சாலுமே கூட இவர் வந்து பாரசீக அரேபிய மொழிகளில் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து புலமை பெற்றிருந்தாங்க. அதுக்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு என்னன்னு கேட்டால், பாபர் எழுதிய துசுக்-இ பாபுரி அல்லது பாபர் நாமா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய நினைவு குறிப்புகளை அவரே எழுதியிருந்தார். சரிங்களா? இந்த நூல் வந்து உலக செவ்வியல் இலக்கியமாக கருதப்படுது. சரிங்களா? அந்த அளவுக்கு வந்து அவர் அரேபிய பாரசீக மொழியில் வந்து புலமை பெற்றிருந்தார், ஒரு நூல் எழுதுகிற அளவுக்கு. ஸோ அப்போ அவரே எழுதின நூல் என்னன்னு கேட்டால் துசுக்-இ பாபுரி அல்லது பாபர் நாமா அப்படின்னு சொல்கிறார். இந்த நூலில் 2 விஷயத்தை வந்து சொல்கிறார். ஒன்று, இந்துஸ்தானத்தின் தலையாய மேன்மை எதுவெனில் இது ஒரு மிகப்பெரிய நாடு, பெருமளவில் வந்து தங்கத்தையும் வெள்ளியையும் கொண்டுள்ளது. ஒன்று. 2வது, இந்துஸ்தானத்தின் மற்றொரு வசதி யாதெனில் இங்குள்ள தொழிலாளர்கள், ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒவ்வொரு பிரிவுக்கும் பெரும் எண்ணிக்கையிலான தொழிலாளர்கள் முடிவே இல்லாத வகையில் கடுமையாக உழைத்தனர். இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டை அவருடைய நினைவு குறிப்பில் வந்து சொல்லியிருக்கிறாரு பாபர். இது கொஞ்சம் முக்கியமான விஷயம். சரியா? இப்போ பாபர் இறக்கும்போது எதெல்லாம் வந்து பாபருடைய கண்ட்ரோலுக்கு கீழே இருந்தது அப்படின்னா, காந்தகாரில் ஆரம்பித்து அந்த பக்கம் வங்காளம் வரைக்கும் பாபருடைய கண்ட்ரோலில் வந்துடுச்சு. சரிங்களா? அது வந்து கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு எந்த விதமான அச்சுறுத்தலும் பெருசாக இல்லை. எல்லாரையும் வந்து தோக்கடிச்சு அச்சுறுத்தல் இல்லாத ஒரு பகுதியாக மாற்றிட்டார்.
இருந்தாலுமே கூட என்ன நடக்குதுன்னு கேட்டால், இந்த ரஜபுத்திரர்கள் இருக்கிறாங்க இல்லையா, இந்த பாலைவன பகுதிகளில் வந்து அவங்க சிற்றரசர்கள் மாரி ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அடிக்கடி வந்து இவங்களுக்குள்ள சண்டை போட்டுப்பாங்க. அதனால வந்து ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட நிர்வாகன்றத பாபரால மெயின்டெயின் பண்ண முடியல. இதில் பெரும்பாலும் யார் யார் சண்டை போட்டுக்கிறாங்கன்னா, இந்த ராந்தம்பூர், குவாலியர், சந்தேரி இந்த இடத்துல இருக்கக்கூடிய ரஜபுத்திர தலைவர்கள் வந்து அடிக்கடி சண்டை போட்டுப்பாங்க. சரிங்களா? அதனால் ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட நிர்வாகமாக அது இல்லை. ஏன்னு கேட்டால் இப்போ தான் உள்ளே வந்து ஆட்சியை பிடிச்சாரு, அதுக்குள்ளே இறந்துடுறாரு பாபர். சரியா? அடுத்தது பாபர் வந்து தன் மகனுக்கு வந்து இவ்வளோ பெரிய ராஜ்யத்தை வந்து விட்டுட்டு போனாலும், யாருக்கு உமாயூனுக்கு இவ்வளோ பெரிய ராஜ்யத்தை விட்டுட்டு போனாலும் அது இடர்பாடுகள் நிறைந்த ஒரு சுச்சுவேஷனாக தான் இருக்குது. யாருக்குன்னா உமாயூனுக்கு. ஏன்னா உமாயூன் வந்து அரசரான பின்பு இவர் வந்து எதெல்லாம் வந்து எதிர்கொள்ள வேண்டி இருந்ததுன்னா, பலவீனமான பொருளாதாரம். சரிங்களா? பொருளாதாரன்றது ஒரு பெரிய அளவில் இல்லாமல் அது வீழ்ச்சி அடைஞ்சிருந்தது ஒன்று. ரெண்டாவது, கொள்ளையடிக்கும் இயல்பு கொண்ட ஆப்கானியர்கள், இவங்களை வந்து கண்ட்ரோல்லே வச்சுக்க வேண்டியிருந்தது. மூணாவது, குஜராத்துடைய அரசராக இருக்கக்கூடிய பகதூர் ஷா, இவர் எப்போ வேணாலும் இவங்க மேலே படையெடுக்கலாம் அப்படின்ற சூழ்நிலை இருக்குது. ஸோ உமாயூனுக்கு இருக்கிற 3 டாஸ்க்கு: பொருளாதாரத்தை மீட்டெடுக்கணும், கொள்ளையடிக்கும் இயல்பு கொண்ட அந்த ஆப்கானியர்களை கட்டுப்படுத்தணும், இந்த பகதூர் ஷாவுக்கு எதிராக ஒரு போர் செய்யணும், அப்படி இல்லைன்னா அவர் போர் எடுத்து வந்தார்னா இவரை தடுத்து நிறுத்தணும். இந்த 3 டாஸ்க்கு வந்து உமாயூனுக்கு இருக்குது. இந்த சமயத்தில் உமாயூன் வந்து டெல்லியில் சுல்தானா வந்து அரியணை ஏறுறாரு. இருந்தாலும் அவருடைய தம்பி கம்ரான் இருக்கார் இல்லையா, அவர் தான் என்ன பண்ணுறாருன்னா காபூல், காந்தகார் இந்த பகுதிக்கான பொறுப்பு ஆளுநராக நியமிக்கிறாங்க. காபூல், காந்தகாருடைய பொறுப்பு ஆளுநராக யாரை நியமிக்கிறாங்க? உமாயூன் தம்பியாக இருக்கக்கூடிய கம்ரான், முதல் தம்பி, அவரை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா காபூல், காந்தகாருக்கு பொறுப்பு ஆளுநராக நியமிக்கிறாங்க. இவர் என்ன பண்ணிடுறாருன்னா, எனக்கு 2லாம் பத்தாது, பஞ்சாபி நானே சேர்த்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாபையும் சேர்த்து கைப்பற்றிடுறாருங்க கம்ரான். அப்போது கம்ரான்கிட்ட எதாவது வந்துருச்சுன்னா காபூல், காந்தகார், பஞ்சாப்னு சொல்லிட்டு 3 பகுதியில் வந்துருச்சு. இதை பார்த்து கொந்தளிக்கிறார் உமாயூன். உடனே தம்பி மேலே போர் எடுத்து போகிறாரு. அப்புறமா தான் இவருக்கு ஒரு விஷயமே ஞாபகம் வருது. என்னது? பாபருக்கு நம்ம ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்குறோம். அப்பாவுக்கு என்ன பண்ணியிருக்கான்? தம்பிகளை நான் பாதுகாப்பேன், தம்பிகளை நல்லபடியாக நடத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால், ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு உள்நாட்டு போர் ஏற்பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பஞ்சாப் தம்பியே வச்சுக்கிட்டோன்னு விட்டுறாருங்க. அப்போது கம்ரான் எது வரைக்கும் அவருடைய அதிகாரத்தை விரிவுபடுத்திட்டாரு? காபூல், காந்தகார், பஞ்சாப் வரைக்கும் அவருடைய அதிகாரத்தை விரிவுபடுத்திட்டார். இந்த காலகட்டத்தில் உமாயூனுக்கு மிகப்பெரிய தலைவலியாக இருக்கிறது பொருளாதாரத்தை அடுத்தது எதுன்னு கேட்டால், இந்த கொள்ளையடிக்கும் இயல்பு கொண்ட ஆப்கானியர்கள் இல்லையா, அதனால் வந்து இந்த ஆப்கானியர்களை முதல்ல கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறார். இந்த ஆப்கானியர்களுடைய ஆதிக்கம் எந்த பகுதியில் அதிகமாக இருக்குது? இந்த மேப்பு காட்டும் போதே சொல்லியிருப்பேன், பீகார், உத்தரப்பிரதேசம் இந்த பகுதிகளில் வந்து ஆப்கானியர்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அதனால் என்ன பண்ணுறாரு, இந்த பீகார், உத்தரப்பிரதேசம் இந்த பகுதியில் ஷேர்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கிறார். அவருடைய தலைமையை கொண்டு ஆப்கானில் வந்து பெரிய அளவில் எழுச்சி பெற்று வராங்க. அதனால் வந்து முதல்ல இவங்களை தோற்கடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷேர்கானுக்கு எதிராக என்ன பண்ணுறாருனா, உமாயூன் தன்னுடைய படைகளை அழைச்சிக்கிட்டு போகிறாரு. 1532 தௌரா என்னும் இடத்துல ஆப்கானியரை வந்து தோற்கடிச்சு அனுப்புகிறாரு உமாயூன். சரிங்களா? ஸோ ஆப்கானிய படைகளுக்கும் உமாயூன் படைகளுக்கும் எந்த இடத்துல போர் நடக்குது? தௌரான்ற இடத்துல 1532 போர் நடக்குது. இந்த போரில் உமாயூன் ஜெயிக்கிறாரு. ஷேர்கான் தலைமையிலான அந்த படைகள் வந்து தோல்வியை தழுவுது. இந்த போரில் வந்து வெற்றி பெற்ற உடனே ஆப்கானியர்களுடைய மிக முக்கியமான கோட்டையாக இருக்கக்கூடிய சுனார் கோட்டையை உமாயூன் கைப்பற்றுறாரு. சரிங்களா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கோட்டைங்க இது. இந்த கோட்டையை கைப்பற்றினது மட்டும் இல்லைங்க, இந்த கோட்டைக்குள்ளே தான் ஷேர்கானும் இருக்கிறாரு. சரிங்களா? இந்த கோட்டையை கைப்பற்றி 4 மாதமாக அந்த கோட்டையை சுற்றியே அவருடைய வீரர்கள்லாம் நிறுத்தி வச்சுருக்காங்க. உள்ளேருந்து யாரும் வெளியே போக முடியாது, வெளியிலேருந்து யாரும் உள்ளே போக முடியாது. வேறு வழியே கிடையாது. இப்போ யார் அடிபணிஞ்சே ஆகணும்? ஷேர்கான் அடிபணிஞ்சே ஆகணும். சரிங்களா? அதனால் அதேமாரி என்ன பண்ணுறாருனா, 4 மாதம் கழித்து உமாயூனுக்கு வந்து ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்குறாரு. எப்படி உமாயூன் வந்து அவங்க அப்பா பாபருக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தாரோ அதே மாதிரியே ஷேர்கான் என்ன பண்ணுறாரு, உமாயூனுக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுப்பார். நான் இனிமேல் வந்து முகலாயர்களுக்கு வந்து விசுவாசமாக இருப்பேன்ப்பா, என் மேலே இனிமேல் நீ வந்து படையெடுத்தே வர வேணாம், நான் உனக்கு கட்டுப்பட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியத்தை பண்ணிடுறாரு ஷேர்கான். இதை வந்து உண்மன் நம்மன உமாயூன் என்ன பண்ணுறாருனா, அந்த கோட்டையை சுற்றி ஒரு படையில் நிறுத்தியிருந்தார் இல்லையா, அந்த படைகளெல்லாம் மறுபடியும் கூட்டின்னு டெல்லிக்கு வந்துடுறாரு. இப்போ என்ன ஆகிப்போச்சு? ஒரு பக்கம் தம்பி காபூல், காந்தகார், பஞ்சாப் வரைக்கும் ஆட்சி செய்கிறான். இன்னொரு பக்கம் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டால், இந்த கொள்ளையடிக்கக்கூடிய இயல்பு கொண்ட இந்த ஆப்கானியர்களை வந்து தடுத்து நிறுத்தியாச்சு. ஓகே, நம்மளை சுற்றி இருந்த எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு, நாம் ஏன் புதுசாக வந்து ஒரு நகரத்தை உருவாக்கக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவு பண்ண உமாயூன்
டெல்லியில் வந்து தீன்பனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நகரத்தை வந்து பில்டு பண்ண ஆரம்பிச்சிடறாரு. இந்த கேப்பை பயன்படுத்தி இந்த ஷேர்கான் என்ன பண்ணுறாருன்னா அவருடைய படையை பில்டு பண்ண ஆரம்பிச்சிடறாரு. அந்த பக்கம் இன்னும் ஒருத்தருங்க கீழே இருந்தார் இல்லையா, குஜராத் மாலவத்தை ஆட்சி செஞ்சுன்னு இருக்கக்கூடிய பகதூர் ஷா, அவர் என்ன பண்ணுறாருன்னா நேரடியாக ராஜஸ்தானை அட்டாக் பண்ணிடுறாருங்க. புரியுதுங்களா? இவர் தீன்பனாவை கட்டின்னு இருக்கிறாரு. அந்த நேரத்தில் வந்து ஷேர்கான் அங்கே என்ன பண்ணுறாருன்னா அவருடைய படைகளை பில்டு பண்ணின்னு இருக்காரு. அதே சமயம் இந்த பகதூர் ஷா நேராக ராஜஸ்தானை அட்டாக் பண்ணி ராஜஸ்தானை கைப்பற்றுறார். இந்த நியூஸை கேள்விப்பட்ட உமாயூன் உடனடியாக தன்னுடைய மொத்த படையும் கொண்டு ராஜஸ்தானுக்கு போயிட்டு ராஜஸ்தான்லேருந்து பகதூர் ஷாவை தோற்கடித்து ரிட்டன் அனுப்பி விட்றாங்க. அவர் அப்படியே பின்தொடர்ந்து போய் மாலவம், குஜராத் இந்த எல்லா பகுதியுமே என்ன பண்ணிடுறாருன்னு கேட்டால் உமாயூன் படைகளை வந்து வெற்றி பெற்றுடுது. இந்த போரில் வந்து பகதூர் ஷா தோற்கடிக்கப்பட்டார். இப்படி பகதூர் ஷாவுக்கு எதிராக போர் எடுத்ததில் அவருக்கு 2 பிளேஸ் கிடச்சிருச்சு. எது? ஒன்று மாலவம், இன்னொன்று குஜராத்து. இவருடைய இன்னொரு தம்பி யார்? அஸ்காரி இருக்கார். அஸ்காரியை கூப்பிட்டு, தம்பி இந்தா புடி, இந்த குஜராத்தையும் மாலவத்தையும் வந்து நீ பார்த்துக்க, நான் கொஞ்சம் நேரம் போய் மாண்டூவில் தங்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரேன், அது வரைக்கும் எந்த யாரையும் கூட்டிடாதீங்களா யாரும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் எங்கே போகிறாரு? மாலவத்துக்கு பக்கத்தில் மாண்டூன்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குது, அந்த ஏரியாவுக்கு போய் ரெஸ்ட் எடுக்க போயிட்டார். அஸ்காரி என்ன நினச்சிட்டு போகிறாரு? பரவாயில்ல, அண்ணன் நமக்கு 2 பகுதியை கொடுத்துட்டாரு, பெரிய அண்ணன் கம்ரான் ஆட்சி செய்கிற மாரி நம்ம இந்த பகுதியில் ஆட்சி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக எங்கே போகிறான்னு கேட்டால் மாலவத்துக்குள்ளே வந்து நுழையிறாரு. மாலவத்துக்குள்ளே நுழைஞ்சா பெரிய அளவில் கலவரம், மக்கள் புரட்சி வெடிக்குது. அஸ்காரியால் அதை கட்டுப்படுத்தவே முடியல. அண்ணன் கொடுத்ததே கொடுத்தான், ஒரு நல்ல இடத்த கொடுக்காம இத்து போன இடத்த கொடுத்துட்டானேன்னு சொல்லிட்டு கடுப்பாகிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா நேராக ஆக்ராவை நோக்கி போக ஆரம்பிச்சிடறாரு. யார்? அஸ்காரி. இந்த நியூஸ் வந்து யாருக்கு போகுது? உமாயூனுக்கு போகுது. இந்தமாரி, அரசே உங்கள் தம்பி வந்து மாலவத்தை கொடுத்துட்டு வந்தீங்க, மாலவத்தில் வந்து புரட்சி ஏற்படுது, அதை கண்ட்ரோல் பண்ணி பார்த்தாங்க, கண்ட்ரோல் பண்ண முடியல, அதனால் வந்து அஸ்காரி வந்து நேராக ஆக்ரா கோட்டையை நோக்கி போகிறாரு, ஒரு வேளை ஆக்ராவை கைப்பற்றிடுவார் போலக்கு அப்படின்னு உமாயூனுக்கிட்ட சொல்லிட்டாங்க. உமாயூனுக்கு இப்போ எப்படி இருக்கும்? பக்குன்னு இருக்கும்ல. ஏன்னா ஏற்கனவே ஒருத்தவன் காபூல், காந்தகார், பஞ்சாபை கைப்பற்றிட்டான். இவனுக்கு இந்த 2 பகுதியை கொடுத்து செட்டில் பண்ணலான்னு பார்த்தா இவன் நேரம் ஆக்ரா கோட்டையை போய் கைப்பற்றிடுவான் போலகே, தலையில் கையை வச்சிருவான் போலகே அப்படின்னு சொல்லிட்டு மாண்டூல தங்கி நின்ற உமாயூன் நேராக தம்பியை பின்தொடர்ந்து போக ஆரம்பிச்சிட்டார். யார்? அஸ்காரியை பின்தொடர்ந்து. 2 பேரும் வந்து ஒரு இடத்துல சந்திச்சுக்கிறாங்க. எங்கன்னு கேட்டால் ராஜஸ்தான் பாலைவனத்தில் 2 பேரும் ஒருத்தரை சந்திச்சுக்கிறாங்க. நான் உன்கிட்ட வந்து மாலவத்தையும் குஜராத்தையும் தானே கொடுத்தேன், நீ எங்கடா போயின்னு இருக்கிறேன்னு. அட அண்ணன் போங்க, அங்கே போனால் மிகப்பெரிய கலவரமே நடக்குது, அதெல்லாம் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, நான் ஆக்ராவுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்குள்ளே என்ன பண்ணுறாங்க, டிபேட், பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போ சொல்கிறார் உமாயூன், நீ கவலைப்படாத, அந்த கலவரத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி உனக்கு வந்து அதை நான் செட்டில் பண்ணி தர வேண்டியது என் பொறுப்பு அப்படின்னு சொல்லி முடிக்கல. அதுக்குள்ளே இங்கே இன்னொரு நியூஸ் வருது. அரசே, அந்த பக்கத்தில் ஷேர்கான் வங்காள ஆளுநரை தோக்கடிச்சு வங்காளத்தை கைப்பற்றிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு உமாயூனுக்கு நியூஸ் வருது. உடனே உமாயூன் என்ன பண்ணி ஆகணும்? வேறு வழியே கிடையாது. இப்போ வங்காளத்தை நோக்கி உமாயூன் போயே ஆகணும் இல்லையா? அதனால் வேறு வழியே இல்லாமல் தம்பியை சமாதானப்படுத்திட்டு நேராக வங்காளத்தை நோக்கி போக ஆரம்பித்தார். இந்த கேப்பில் ஷேர்கான் என்ன பண்ணுறாருன்னா வங்காளத்தில் இருந்த அந்த ஆளுநரை தோக்கடிச்சது மட்டும் இல்லாமல் அங்கே 2 முக்கியமான கோட்டை இருக்குது. ஒன்று வங்காள கோட்டை, இன்னொன்று ரோத்தா கோட்டை. இந்த 2 கோட்டையும் ஷேர்கான் கைப்பற்றுறாரு. இங்கேருந்து உமாயூன் நேராக போயிட்டு ஏற்கனவே கைப்பற்றின மாதிரியே அந்த சுனார் கோட்டையை மறுபடியும் கைப்பற்றிறாரு. ஏய் ஷேர்கான் வெளியே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. ஆனால் அவர் தான் எங்கே போயிட்டாரு? வங்காளத்து அந்த கோட்டையும் ரோக்தா கோட்டையும் கைப்பற்றினா அங்கே போயிட்டார் இல்லையா? ஸோ அதனால் சுனார் கோட்டையை கைப்பற்றின வேகத்துக்கு நேராக ஷேர்கானை நோக்கி போயின்னு இருக்கிறார். அப்படி போகும்போது ஒரு ஏரியா ஒன்று கிராஸ் ஆகுது. அந்த ஏரியாவுக்கு பேர் என்னென்னா கவுர் அல்லது கவுடா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்த ரீச் ஆன உடனே உமாயூனுக்கு ஒரு நியூஸ் ஒன்று ரீச் ஆகுது. என்னன்னு கேட்டால் இவருக்கு இன்னொரு தம்பி இருக்கிறார் இல்லையா, கம்ரான், அஸ்காரி 2 பேரை பார்த்துட்டான். இன்னொருத்தர் ஹிந்தல்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார் பாருங்க, அவர் டெல்லியில் அங்கே ஒரு கலவரத்தையே பண்ண ஆரம்பிச்சிட்டார். அண்ணனுக்கு எதிராக கிளர்ச்சி, போர்க்கொடியை தூக்கிட்டார். அந்த நியூஸு கவுர் அல்லது கவுடான்ற இடத்த உமாயூன் ரீச் ஆகும்போது இந்த நியூஸ் வந்து உமாயூனுக்கு ரீச் ஆகுது. வேறு வழி கிடையாது. இப்போ இவர் மறுபடியும் எங்கே போய் ஆகணா, ஷேர்கானை விட்டுட்டு நேராக தம்பியை பார்க்க போகிறார். ஹிந்தல் நோக்கி போயிட்டு, டேய் தம்பி, ஆளுக்கு ஆளு கலவரம் பண்ணாதீங்கடா, நம்மளை சுற்றி ஒரே எதிரியாக இருக்கிறாங்க, கொஞ்சம் அமைதியாக இரு அப்படின்னு சொல்லி தம்பியை சமாதானப்படுத்திட்டு மறுபடியும் எங்கே வராருன்னா ஷேர்கான் நோக்கி வரார். உமாயூன் வந்து சுனார் கோட்டையில் இருந்த வரைக்கும் ஷேர்கான் உமாயூன் படைகள் மேலே எந்த தாக்குதலையுமே பண்ணலை.
உமாயூன் எப்போ தம்பியை பார்க்கறதுக்கு அந்த பக்கம் போயிட்டாரோ ஷேர்கான் அந்த கேப்லேயே இங்கே வந்து தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சிடறாருங்க. இப்படி இந்த பல சிக்கல்களெல்லாம் கடந்து உமாயூன் வந்து ஷேர்ஷாவை ஷேர்கானை எங்கே சந்திக்கிறாரு? சவுசான்ற இடத்துல வந்து சந்திக்கிறாரு. எப்போ சந்திக்கிறாரு? 1539 சந்திக்கிறாரு. ரெண்டு பேரும் வந்து சவுசான்ற இடத்துல சந்திச்சுக்கிட்டு இந்த சவுசான்ற இடத்துல போர் ஆரம்பித்ததால், ரெண்டு பேருக்கும் நேரடி போர் சவுசான்ற இடத்துல வந்து ஆரம்பித்ததால் இந்த போருக்கு பேர் வந்து சவுசா போர் 1539. சரிங்களா? இந்த போரில் கிட்டத்தட்ட 7000 முகலாய வீரர்களும் பிரபுகளும் கொலை செய்யப்பட்டு உமாயூன் பெருந்தோல்வியை சந்திக்கிறார். இதில் போரில் தோல்வி அடைஞ்ச உமாயூன் என்ன பண்ணுறாருன்னா, இதுக்கு பக்கத்தில் இந்த இடத்துக்கு பக்கத்தில் கங்கை நதி ஓடிட்டு இருக்கோம். இந்த கங்கை நதியில் குதிச்சு நீந்தியே கடந்துறாரு. கங்கை நதியை, புரியுதுங்களா? நீந்தியே கடந்து நேரடியாக டெல்லிக்கு போயிடுறாரு. டெல்லிக்கு போயிட்டு தம்பி ஹிந்தலையும் அஸ்காரியும் பார்த்து, தம்பி ஹிந்தலு, தம்பி அஸ்காரி, போரில் தோத்துண்டா, வாங்கடா, இருக்கிற மொத்த படையும் கூட்டினா அவனுக்கு எதிராக போகிறோம், அவனை தூக்குறோம், வங்காளத்தை கைப்பற்றோம், நம்ம ஆட்சியை நிலைநிறுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு வீரமாக பேசி தம்பி ஹிந்தலு, அஸ்காரி, உமாயூன் 3 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அடுத்த வருஷமே ஷேர்கானுக்கு எதிராக வந்து ஒரு பெரிய படையை கொண்டு போகிறாங்க. இந்த பெரும் படையும் ஷேர்கானுடைய படையும் ஒருத்தரை ஒருத்தர் சந்திச்சுக்கிட்ட இடத்துக்கு பேர் கன்னோசி. அதனால் வரலாற்றில் இந்த போருக்கு பேர் வந்து கன்னோசி போர்னு சொல்லுவாங்க. இந்த கன்னோசி போர் நடந்த ஆண்டு 1540. அதாவது சவுசா போருக்கு சவுசா போர் நடந்த அடுத்த வருஷமே இந்த கன்னோசி போர் நடக்குது. இந்த கன்னோசி போரில் உமாயூனுடைய மொத்த படையுமே ஷேர்கான் வச்சு செஞ்சு தோற்கடிச்சு அனுப்பிடுவாருங்க. அதனால் வேறு வழியே இல்லாமல் உமாயூனுக்கு சொந்தமான மொத்த பகுதிகளையுமே ஷேர்கான் கைப்பற்றிடுவார். இதனால் உமாயூன் வந்து நாடு இல்லாத ஒரு அரசர் மாதிரி நாடாக ஊராக வந்து ஷேர்கான்கிட்ட தப்பிச்சு ஓடிக்கிட்டே இருப்பார். இந்த டைமில் ஷேர்ஷா என்ன பண்ணுவார், ஷேர்கான் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவர் கைப்பற்றின பகுதியில் மிக முக்கியமான பகுதி வங்காளம். இந்த வங்காளத்தில் வந்து கிசிர்கான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தரை வந்து ஆளுநராக நியமிச்சுட்டு இந்த உமாயூனை பின்தொடர்ந்து போக ஆரம்பிச்சார். ஏன்னா அந்த அரசர்கள் இருந்தால் தானே அடுத்து வேறு ஏதோ ஒரு அரசர்கிட்ட போயிட்டு ஹெல்ப்பு கேட்டு ஒரு படையை கூட்டின்னு வந்து இவங்க மேலே தாக்குதல் பண்ண முடியும். இந்த அரசர்களையே வந்து பின்தொடர்ந்து போய் சாவடிச்சிட்டோன்னு வச்சுக்கிங்களேன், இதுக்கப்புறம் யாருமே வந்து ஷேர்கான் கிட்ட வந்து போருக்கே வரமாட்டாங்க பாருங்க. அதனால உமாயூனை வந்து பின்தொடர்ந்து போறாரு இந்த ஷேர்கான். இவர் இங்கே பின்தொடர்ந்து போன உடனே அங்கே வங்காளத்துடைய ஆளுநராக ஒருத்தர் நியமிச்சுட்டு போனார் இல்லையா, கிசிர்கானை. அந்த கிசிர்கான் என்ன பண்ண ஆரம்பிச்சாரு, தன்னை ஒரு சுதந்திர அரசர் மாதிரி செயல்பட ஆரம்பிச்சார். இந்த நியூஸ் யாருக்கு போகுது? ஷேர்கானுக்கு போகுது. ஏன்னாடே, நானே கஷ்டப்பட்டு இப்போ தான் ஒரு பெரிய படையை சமாளித்து நிறைய பகுதியில் கைப்பற்றின்னு வந்தா, நீ இந்த கேப்பில் வங்காளத்தை கைப்பற்றிக்க பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு உமாயூனை துரத்துறதை விட்டுட்டு எங்கே திரும்பிறாரு? வங்காளத்துக்கு திரும்பிறாரு. வங்காளத்துக்கு திரும்பின கையோட அந்த கிசிர்கானுக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாவடிக்கல, கைது செஞ்சார். கைது செஞ்சு மறுபடியும் வங்காளத்தில் வந்து ஷேர்கான் வந்து அவருடைய ஆட்சியை வந்து நிலைநிறுத்திக்கிறார். இப்போ என்ன நடந்து போச்சு, உமாயூனை வந்து கன்னோசி போரில் தோக்கடிச்சு அனுப்பிச்சி விட்டாராரு. சரிங்களா? இப்போ உமாயூனுக்கிட்ட இருந்து எதெல்லாம் பிடிங்கிட்டாங்க, எதெல்லாம் உமாயூனுக்கிட்ட இருந்து அது மொத்தமாக போயிடுச்சு. இப்போ முகலாயருடைய ஒரே நம்பிக்கை நட்சத்திரம் யார்? கம்ரான். ஏன்னா அவர்கிட்ட ஒரு 3 பகுதி இருக்குது. எது? பஞ்சாபு, காபூல், காந்தகார். அப்போ உமாயூன் நேராக எங்கே போவார்? கம்ரான் கிட்ட தான் போவார்ன்றது ஷெர்ஷா சூரியுடைய கணக்கு. நல்லா புரிஞ்சுங்க. அடிக்கடி குறுக்கால் என்ன நீ ஷெர்ஷாங்கிற ஷேர்கானுங்கிற அப்படின்னு சொல்லி குழப்பிக்க தேவையில்லைங்க. ஷெர்ஷானாலும் ஷேர்கான்னாலும் ஒரே ஆள் தான். சரிங்களா? அவர் அரசரானதுக்கு அப்புறம் ஷேர்கான்ற தன்னுடைய பேரை வந்து ஷெர்ஷான்னு மாற்றிப்பார். அதனால் இந்த 2 பேரும் கொஞ்சம் மாற்றி மாற்றி வாயில் வந்துட்டுருக்கு. கொஞ்சம் குழம்பிக்காதீங்க. நான் அந்த ஷேர்கான் பார்க்கும்போது தெளிவாக சொல்லிடுறேன் எப்படின்னு நான் சொல்லிட்டு. சரியா? சரி, இப்போ இது வரைக்கும் பார்த்ததை ஒரு நிமிஷம் இந்த வேர்டிங்காக பார்த்துட்டு வந்துடலாமா? என்ன பார்த்தோம், எதுலேருந்து பார்த்தோம்? முகலாய பேரரசை நிறுவிய பாபர் வந்து பாரசீக அரேபிய மொழிகளில் புலமை பெற்றிருந்தார். அதனால் அவருடைய நினைவு குறிப்புகளுக்கு வந்து துசுக்கி பாபுரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் வச்சு ஒரு நினைவு குறிப்புகளை வந்து ஒரு புத்தகமாக வெளியிடுறாரு. இந்த துசுக்கி பாபுரிக்கு இன்னொரு பேர் வந்து பாபர் நாமா. இது வந்து உலக செவ்வியல் இலக்கியமாக கருதுறாங்க. சரிங்களா? இதில் இந்தியா பற்றி ஒரு 2 கருத்து சொல்லியிருப்பார். என்னது? இந்தியாவில் தங்கமும் வெள்ளியும் வந்து அதிகமாக இருந்தது. அதே சமயம் வந்து இந்தியாவில் ஒவ்வொரு தொழிலுக்கும் அந்த தொழிலுக்குள்ள பிரிவு இருக்கும் இல்லையா, அந்த ஒவ்வொரு பிரிவுக்குமே வந்து முடிவே இல்லாத அளவில் வந்து தொழிலாளர்கள் வந்து கடுமையாக உழைச்சிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பாயிண்ட் வந்து சொல்லியிருப்பார். அதுக்கப்புறமா பாபர் இறக்கும்போது
எந்த பகுதி வரைக்கும் அவர் ஆட்சி இருந்தது அப்படின்னா காந்தகாரில் தொடங்கி வங்காளம் வரைக்கும் அவர் ஆட்சி செஞ்சிருந்தார். எந்த பகுதியை சேர்ந்த ரஜபுத்திரர்கள் வந்து தங்களுக்குள்ள அடிக்கடி சண்டை போட்டுக்கினாங்கன்னா ராந்தம்பூர், குவாலியர், சந்தேரி இந்த பகுதியை சேர்ந்த ரஜபுத்திரர்கள் வந்து அடிக்கடி தங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கினாங்க. அதனால் நிர்வாகம் மட்டும் கொஞ்சம் ஒழுங்குபடுத்தப்பட்ட நிர்வாகமாக இல்லை. அதுக்கப்புறமா பாபர் வந்து தனது மகன் உமாயூனுக்கு இடர்பாடுகள் நிறைந்த பணியை தான் விட்டுட்டு போயிட்டார். ஏன் இதை வந்து இடர்பாடுகள் நிறைந்த பணின்னு சொல்கிறோம்? உமாயூன் பதவி ஏற்ற உடனே பொருளாதார வீழ்ச்சி இருந்தது. அதனால் பொருளாதாரத்தை வந்து மேம்படுத்தணும். அடுத்து கொள்ளையடிக்க தன்மை கொண்ட ஆப்கானிகளை வந்து கண்ட்ரோல் பண்ணணும். குஜராத் மாநிலத்தை ஆட்சி செய்யக்கூடிய பகதூர் ஷா வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கணும். சரிங்களா? இதனால் வந்து இடர்பாடுகள் நிறைந்த ஒரு பணியாக தான் உமாயூனுக்கு அது இருக்குது. இந்த நேரத்தில் காபூல் காந்தகாருக்கு வந்து பொறுப்பாளர் தம்பி கம்ரான் நியமிக்கப்பட்டிருந்தார். அவர் என்ன பண்ணிடுறாரு, பஞ்சாப் வரைக்கும் அவரோட அதிகாரத்தை நீட்டித்து பஞ்சாப்பையும் இணைச்சிக்கிறாரு. இதனால் கோபம் அடைஞ்ச ஹுமாயூன் வந்து அவர் மேலே போர் எடுத்து போகிறாரு. அப்புறமா அப்பாவுக்கு செஞ்சு கொடுத்த அந்த சத்தியத்தாலையும் ஒரு உள்நாட்டு போர் தேவையில்லைன்னு சொல்லிட்டு அதை அப்படியே கைவிட்டுறாரு. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாரு ஹுமாயூன் கேட்டால், பீகார், உத்தரப்பிரதேசில் வந்து ஷேர்கான்ற ஒரு தலைமையில் வந்து ஒரு படை உருவாகிறது அறிஞ்சு அவங்களுக்கு எதிராக போர் எடுத்து போகிறாரு. 1532 இந்த போர் எங்கே நடக்குதுன்னா தௌரான்ற இடத்துல ஆப்கானியர்களுக்கும் ஹுமாயூனுக்கும் நடக்குது. இந்த போரில் ஹுமாயூன் வெற்றி பெறாரு. இதன் விளைவா ஆப்கானியர்களுடைய முக்கிய கோட்டையாக இருக்கக்கூடிய சுனார் கோட்டையை வந்து ஹுமாயூன் முற்றுகையிடுறாரு. ஷேர்கான் இந்த கோட்டைக்குள்ளே இருக்கிற அந்த ஆப்கானிய தலைவர் யார்? ஷேர்கான். அவர் வந்து ஹுமாயூனுக்கு வந்து ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்குறாரு. 4 மாதம் கழிச்சு 4 மாதமாக கோட்டையை முற்றுகை இருக்கிற ஹுமாயூனுக்கு சத்தியம் பண்ணி கொடுக்குறாரு. நான் வந்து இனிமேல் முகலாயர்களுக்கு வந்து லாயலாக இருப்பேன், நம்பிக்கையாக இருப்பேன், நேர்மையாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் வந்து ஹுமாயூன் நம்பிக்கிட்டு கோட்டை முற்றுகையை விட்டுட்டு மறுபடியும் டெல்லிக்கு வந்துடுறாரு. இப்போ வந்து அவருக்கு இந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் பண்ணிவிட்டு அவர் நினச்சிக்கிட்டு டெல்லியில் ஒரு நகரத்தை உருவாக்கலான்னு சொல்லிட்டு உருவாக்கிட்டு இருக்கிறாரு. அந்த நகரத்துக்கு பேர் வந்து தீன் பனா அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறாரு. இதெல்லாம் கேட்பாங்கங்க, பார்த்துக்கணும். தீன் பனான்னு பேர் வைக்கிறாரு. இவருங்க நகரத்தை பில்டு பண்ணுற இந்த கேப்பில் தான் ஷேர்கான் வந்து அங்கே படையை பில்டு பண்ணுறாரு. அதே சமயம் மாலவன் குஜராத்தை ஆட்சி செஞ்சுட்டு இருந்த பகதூர் ஷா வந்து ராஜஸ்தானை அட்டாக் பண்ணி அதை கைப்பற்றுறாரு. அதனால் ஹுமாயூன் மறுபடியும் என்ன பண்ணுறாரு, ராஜஸ்தான் மேலே வந்து படையெடுத்து வராரு. ராஜஸ்தானை கைப்பற்றுறாரு. அப்படியே அதை சேர்த்து உடனே வந்து மாலவத்தை கைப்பற்றுறாரு. மறுபடியும் உடனே வந்து குஜராத்தையும் கைப்பற்றுறாரு. மொத்தத்தில் பகதூர் ஷாவை தோற்கடிச்சிட்டு அந்த பகுதியெல்லாம் கைப்பற்றி ஹுமாயூன் வந்து அவருடைய தம்பியான அஸ்காரி கிட்ட கொடுக்குறாரு. அஸ்காரி வந்து மாலவத்துக்குள்ளே நுழையும் போதே மிகப்பெரிய அளவில் கலவரம் நடக்குது. அந்த கலவரத்தை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அஸ்காரி வந்து ஆக்ராவை நோக்கி போகிறாரு. இந்த சமயத்தில் வந்து ஹுமாயூன் வந்து மாண்டூவில் தங்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தார். இந்தமாரி அஸ்காரி வந்து ஆக்ராவை நோக்கி போகிறாருன்ற நியூஸை கேள்விப்பட்டு உடனே ஹுமாயூன் என்ன பண்ணுறாருன்னா அஸ்காரியை நோக்கி போகிறாங்க. அஸ்காரியும் ஹுமாயூனும் ராஜஸ்தானில் சந்திச்சுக்கின்னு 2 பேரும் சமாதானம் ஆயிடுறாங்க. இங்கே இவங்க 2 பேரும் சமாதானமானாலும் நான் சமாதானமே ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர்கான் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால் வங்காளத்துடைய ஆட்சியாளராக இருக்கிறவர் மேலே வந்து படையெடுக்க ஆரம்பிச்சிடறாரு. வங்காளத்தை கைப்பற்றிட்டாரு ஷேர்கான். வங்காளத்தை கைப்பற்றிட்டாரு. வங்காள கோட்டையும் கைப்பற்றிறாரு. அதுக்கு பக்கத்தில் ரோத்தா கோட்டையும் யார் கைப்பற்றிட்டா? ஷேர்கான் கைப்பற்றிட்டாரு. இந்த நியூஸை கேள்விப்பட்டு உடனே ஹுமாயூன் வந்து ஷேர்கான் மேலே படையெடுத்து போகிறாரு. அப்படி படையெடுத்து போகும்போது மறுபடியும் சுனார் கோட்டையை வந்து ஹுமாயூன் வந்து கைப்பற்றுறாரு. அதுக்கப்புறமா கவுர் அல்லது கவுரா என்ற இடத்த வந்து ஹுமாயூன் அடையும் பொழுது இவருடைய இன்னொரு தம்பியாக இருக்கக்கூடிய ஹிந்தல் வந்து கிளர்ச்சி செய்கிறாரு அப்படின்ற நியூஸ் வந்து ஹுமாயூனுக்கு கிடைக்கிது. அதனால் தம்பியை போய் சமாதானம் செய்ய அங்கே போயிடுறாரு. இந்த கேப்பை பயன்படுத்தி ஷேர்கான் என்ன பண்ணுறாரு, ஹுமாயூன் இல்லாத முகலாய படைகள் மேலே தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சிடறாரு. அதுக்கப்புறமா நியூஸை கேள்விப்பட்டு மறுபடியும் ஹுமாயூன் வந்து போர்க்களத்துக்குள்ளே ரொம்ப கஷ்டப்பட்டு வந்துடுறாரு. இந்த ஹுமாயூனும் ஷேர்ஷாவும் ஒருத்தர் எங்கே நேரடியாக சந்திச்சுக்கிறாங்கன்னா சவுசான்ற இடத்துல சந்திச்சுக்கிறாங்க. அதனால் இவங்க 2 பேருக்கு இடையில் நடந்த அந்த போருக்கு பேர் வந்து சவுசா போர்னு பேர். 2 பேரும் எந்த வருஷம் சந்திச்சுக்கினாங்கன்னா 1539 வந்து சந்திச்சுக்கிட்டாங்க. இந்த போரில் வந்து ஹுமாயூன் தோல்வி அடைஞ்சு ஷேர்கான் வந்து வெற்றி பெறாரு. இந்த போர் சவுசா போரில் கிட்டத்தட்ட 7000 முகலாய வீரர்கள் வந்து கொல்லப்படுறாங்க. இந்த போரில் தோல்வி அடைஞ்ச ஹுமாயூன் கங்கை நதியை நீந்தியே கடந்து மறுபடியும் டெல்லி போயிடுறார். சரிங்களா? ஆக்ரா போயிடுறார். ஆக்ராவுக்கு போனதுக்கப்புறமா அஸ்காரி ஹிந்தல் 2 பேரையும் வந்து பார்த்து வாங்க மறுபடியும் மேலே போர் எடுத்து போகணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய படையை உருவாக்கின்னு அடுத்த வருஷமே 1540 கன்னோசி போர் 1540 மறுபடியும் இந்த ஷேர்கானுக்கு எதிராக வந்து போர் எடுத்து போகிறாங்க. ஷேர்கானுடைய படைகளும் ஹுமாயூனுடைய படைகளும் ஒருத்தரை சந்திச்சுக்கிட்ட இடத்துக்கு பேர் கன்னோசி. அதனால் இந்த போரை வந்து கன்னோசி போர்னு சொல்கிறாங்க. இந்த போரில் வந்து ஷேர்கான் வந்து முழுமையாக ஹுமாயூனை தோற்கடிச்சாரு. அதனால் வந்து ஹுமாயூன் வந்து நாடே இல்லாமல் ஊராக திரிஞ்சு வராரு. அதுவும் குறிப்பாக அவர் எந்த பக்கத்துக்கு போயிட்டார் அப்படின்னு கேட்டால் அரை பாலைவன பகுதியில் இருக்கக்கூடிய இந்த ராந்தம்பூர், குவாலியர் அந்த பகுதியில் வந்து தப்பிச்சு போயிட்டார். ஷேர்கான்கிட்டே தப்பிச்சு அந்த பகுதிக்கு வந்து போயிடுறாரு.
உமாயூனை வந்து பின்தொடரணும் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணம் கொண்ட அந்த ஷேர்கான் அவர் கைப்பற்றின அந்த வங்காள பகுதிக்கு வந்து கிசிர்கான்ன்றவர் வந்து ஆளுநராக நியமிச்சுட்டு உமாயூனை பின்தொடர்ந்து போகிறாரு. அதுக்குள்ளே இந்த கிசிர்கான் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால் ஒரு சுதந்திர அரசரை போல செயல்படுறத உணர்ந்த ஷேர்கான் என்ன பண்ணால் மறுபடியும் உமாயூனை பின்தொடர்றதை விட்டுட்டு மறுபடியும் நம்ம ராஜ்யத்துக்கே வந்து அந்த ஷேர்கானை வந்து கைது செஞ்சு வங்காளத்தை மீண்டும் கைப்பற்றிறாரு. சரிங்களா? இப்போ இப்படி தான் வந்து முகலாயர்களை வந்து யார் தோற்கடிச்சிட்டா, ஷேர்கான் ஒரு தோற்கடிச்சு எந்த வம்சத்துடைய ஆட்சியை போய் இவர் நிறுவ போகிறாரு, சூர் வம்சத்துடைய ஆட்சியை வந்து நிறுவ போகிறாரு. ஏன் இவர் சூர் வம்சத்துடைய ஆட்சியை வந்து நிறுவுறாருனா, இந்த ஷேர்கான் வந்து சூர் வம்சத்தை சேர்ந்தவர், அந்த வம்சத்தை சேர்ந்ததால் அந்த வம்சத்துடைய ஆட்சி வந்து நிறுவப்படுது. சரி, இப்போ வந்து நம்ம ஷேர்கான் பற்றியும் இந்த சூர் வம்சத்தை பற்றியும் பார்க்கலாம். சரிங்களா? இந்த ஷேர்கானுடைய அப்பா பேர் என்னன்னு கேட்டால் அசன் சூரி. இவர் வந்து ஒரு ஆப்கானியர். இவர் பீகாரில் இருக்கக்கூடிய சசாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியை ஆட்சி செஞ்சிட்ருக்கார். யார்? இந்த அசன் சூரி பீகாரில் இருக்கக்கூடிய சசாரம் அப்படின்ற பகுதியை ஆட்சி செஞ்சிட்ருக்கிறாரு. இவர் இந்த அசன் சூரின்றவர் தான் வந்து ஷேர்கானுடைய அப்பா. இவர் என்ன பண்ணுறாருனா தன்னுடைய மகனுக்கு ஃபரீத் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறாரு. இந்த ஃபரீத்து வளர்ந்து வளர்ந்து வந்த கொஞ்ச நாள் கழித்து ஒரு புலியை வந்து கொலை செய்கிறார். இப்படி ஒரு புலியை வந்து கொன்றதால இவர் வந்து ஷேர்கான்னு அழைக்கிறார். ஒரு புலியை கொன்றதால இவர் ஏன் ஷேர்கான்னு அழைக்கப்படுறாருனா, புலிக்கு ஹிந்தியில் ஷெர் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ அதனால் வந்து புலியை கொன்றதால இவர் ஷேர்கான்னு அழைக்கிறார். அதுக்கப்புறமா உமாயூனை தோக்கடிச்சு அரசரான பின்பு அரியணையில் ஏறும்போது தன்னுடைய பேரை வந்து ஷெர்ஷா அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிடுறார். ஸோ அப்போ இவங்க அப்பா வச்ச பேர் ஃபரீத்து, புலியை கொண்டதுனால ஷெர்கான், இவர் வந்து அரியணை ஏறும்போது தன்னுடைய பேரை வந்து ஷெர்ஷா அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிக்கிறார். சரியா? இப்போ இவர் வந்து உமாயூனை எப்படி தோக்கடிச்சார், எப்படி ஆப்கானியர்களுடைய தலைவரானார், அந்த கதையெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டோம் இல்லையா? ஸோ உமாயூனை தோக்கடிச்சதுக்கப்புறம் ஷெர்ஷா வந்து வேறு என்னென்ன பகுதிகளை வந்து கைப்பற்றுறாருன்னு பார்க்குறோம். அடுத்தது மாலவத்து மேலே வந்து போர் எடுக்கிறாரு. ஆனால் மாலவன் என்ன சொல்லிடுறாங்கன்னா, நீங்கள் என்கிட்ட போர்னு வரவே தேவையில்ல, நாங்கள் வந்து உங்களுக்கு கட்டுப்பட்ட ஒரு சிற்றரசாக மாறிடுறோன்னு அப்படியே ஒத்துக்கிட்டாங்க. சரிங்களா? ஸோ மாலவத்து மேலே போரிடாமலே வந்து அவர் ஜெயிச்சிடறாரு. அடுத்தது இதே காலகட்டத்தில் மேவாருடைய அரசர் உதய் சிங் அப்படின்றவர் வந்து அரசராக இருக்கிறார். இந்த உதய் சிங் யாருன்னு கேட்டால், ஏற்கனவே மேவாருடைய அரசராக ராணா சங்கான்னு ஒருத்தர் இருந்தார் இல்லையா, அந்த ராணா சங்காவுடைய வாரிசு மகன் தான் இந்த உதய் சிங். இப்போது ஷெர்ஷாவுடைய பீரியடில் வந்து இவர் மேவாருடைய அரசனாக இருக்கார். இவர் என்ன சொல்லிடுறாருனா, நான் வந்து உங்களுடைய மேலாதிக்கத்தை ஏற்றுக்கிறேன், அதனால் வந்து இந்த போர்லாம் எதுவும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த உதய் சிங் ஷெர்ஷா கிட்ட சரணடைஞ்சார். சரி, 2 பேரும் வந்து நம்மகிட்ட வந்து சரணடைஞ்சிட்டாங்க. அடுத்தது கலிஞ்சாரின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி இருக்குது, இந்த பகுதி மேலே போய் நம்ம போர் எடுத்து ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கலிஞ்சாரை மேலே போர் எடுத்து போகிறாரு ஷெர்ஷா. பயங்கரமான ஒரு தோல்வி. அடி வச்சு வெளுத்து விட்டுருவாங்க. யாரை கேட்டால் இந்த ஷெர்ஷாவை. யார்? கலிஞ்சாரை பகுதியை சேர்ந்த அரசர்கள் இந்த ஷெர்ஷாவை என்ன பண்ணிடுறாங்கன்னா போர்க்களத்தில் தோக்கடிச்சிடறாங்க. இந்த இது ஒன்றே ஒன்று தான் வந்து ஷெர்ஷா உமாயூனை ஜெயிச்சதுக்கு அப்புறமா தோற்கிற முதல் போர் எதுன்னு கேட்டால் இந்த கலிஞ்சாரை போர் தான். சரியா? இந்தமாரி தோத்துறாரு இல்லையா, இதுக்கப்புறமா இவர் என்ன பண்ணுறாருனா கொஞ்சம் இந்த நிர்வாகத்தெல்லாம் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறாரு. ஏன் இந்த நிர்வாகத்தில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறாருனா, இப்போ இவர் வந்து ஒரு பகுதியை கைப்பற்றுறாரு, அதில் வந்து ஒரு ஆளுநர் நியமிக்கிறாரு, அப்புறம் அந்த ஆளுநர் வந்து கலகம் செய்கிறது, அப்புறம் அந்த கலகத்தை ஒடுக்கி அவர் கைது செஞ்சு வேற ஒரு ஆளுநரை நியமிக்கிறதுன்னு இப்படி புதுசு புதுசாக ஒரு ஆளுநரை நியமிக்கும் போது ஒரு கலவரம் வருது இல்லையா, இதை வந்து ஒரு மையப்படுத்தப்பட்ட ஒரு அரசாக மாற்றணும். அப்போ தான் வந்து இந்த கலவரம்லாம் வராது, இந்த ஆளுநர் வந்து சுதந்திர அரசர்கள் மாதிரி செயல்பட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நிர்வாகத்து மேலே வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணுறாரு. இதுக்கு முக்கிய காரணம் இந்த கிசிர்கான்ன்றவர் செஞ்ச அந்த ஒரு நம்பிக்கை துரோகம் தான். சரியா? சரி, ஷெர்ஷா வந்து என்னென்னலாம் நிர்வாக சீர்திருத்தம் செஞ்சார்னு பார்த்தா, அவருடைய அரசை வந்து மிகவும் மையப்படுத்தப்பட்ட ஒரு அரசாக மாற்றுறார். டெல்லி சுல்தானி, அதாவது டெல்லி சுல்தானின்றது தான் ஒரு மைய அரசு, அதுக்கு கீழே தான் ஒரு ஒரு படிநிலைகளாக வந்து உருவாக்குறாரு. மையத்தில் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் கீழே வரைக்கும் ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? ஆனால் அதே சமயம் வந்து உள்ளாட்சி துறைகள் இருக்கலே அதில் ஒரு சின்ன சின்ன மாற்றத்தை மட்டும் உருவாக்கி முடிச்சிடறாரு. ஸோ மைய அரசாக மாற்றுறாரு. இதுதான் ரொம்ப முக்கியம். ஷெர்ஷா வந்து தன்னுடைய அரசை மிகவும் மையப்படுத்தப்பட்ட அரசாக மாற்றுறாரு. அடுத்தது, ஒரு கிராமம் இருக்குது அப்படின்னா அந்த கிராமத்தில் ஏதாவது ஒரு பொருள் காணாமல் போகுது, ஏதாவது ஒரு பொருள் திருட்டு போகுது அப்படின்னா அதுக்கு அந்த கிராம தலைவர் தான் மிகவும் அந்த கிராம தலைவர் தான் பொறுப்புன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிடுறாரு. இதனால் என்ன நடக்குதுன்னா கிராமத்தில் வந்து பெரும்பாலான திருட்டு கொள்ளை வந்து குறைஞ்சிருது. ஏன்னா கிராம தலைவரே பொறுப்புன்னும் பொழுது ஷெர்ஷா யார் தான் கூட்டு கேட்பாரு? தலைவர் தான் கூட்டு கேட்பாரு. அந்த தலைவருக்கு வந்து விழிப்புடன் செயல்பட்டதால் இந்த களவு கொள்ளை இதெல்லாம் வந்து குறைய ஆரம்பிச்சிருது. ஷெர்ஷா வந்து
ஒரு ஃபேமஸான ஒரு டயலாக் ஒன்று என்னன்னு கேட்டால், விவசாயி சீர்குலைந்தால் அரசன் சீர்குலைவான் அப்படின்றத ஒரு ஃபெமிலியரான ஒரு டயலாகு. இந்த வந்து நன்கு உணர்ந்த அந்த ஷெர்ஷா என்ன பண்ணுறாருன்னா, ஒவ்வொரு தடவையும் வந்து இவருடைய படைகள் வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு வந்து போருக்கு போகும்போது விவசாய நிலங்கள் வழியாக போகாமல் இருக்கிறத பார்த்துக்கிறாரு. இவர் படை போகும்போது சரி, சண்டை போடும்போது சரி, இந்த விவசாய நிலங்கள்லாம் வந்து சேதம் அடையக்கூடாதுன்றதுல தனியாக வந்து ஒரு கவனமே வந்து செலுத்துறாரு. சரிங்களா? அதே சமயம் நெகிழ்வுத்தன்மை கொண்ட வருவாய் முறையை பின்பற்றாரு. நெகிழ்வுத்தன்மை கொண்ட வருவாய் முறைனா என்னங்க அப்படின்னா, இப்போ ஒரு நிலவரி இருக்குன்னு வச்சுக்கிங்களேன். நீ வந்து உற்பத்தி செய்ததில் பாதி கொடுக்கணும்னு வச்சுப்போம். இப்போ திடீர்னு வந்து மழையே பெய்யல, பயங்கர வறட்சி, பஞ்சம் தலைவிரிச்சாடுது. இப்போ வந்து நீ என்ன உற்பத்தி செஞ்ச பாதியை கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறா, அது நியாயமாக இருக்குமா? இருக்காது. ஏன்னா மழையே இல்லை, நீ என்னத்தங்க விவசாயம் பண்ணியிருப்ப? ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டேன் இல்லையா? அப்போது உன்கிட்ட என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த வரியை வந்து குறைச்சிடுவாங்க. சரிங்களா? முடிஞ்சால் வரியே வேணான்னு சொல்லிடுவாங்க. அதுக்கு பேர் தான் வந்து நெகிழ்வுத்தன்மை கொண்ட வருவாய் முறையை வந்து அவர் பின்பற்றார். சரியா? அவருடைய ஆட்சி காலத்தில் வந்து இந்த நிலங்கள்லாம் முறையாக அளந்து அளவீடு செய்து அதுக்கு ஏற்ப வந்து வரியை வந்து நியமித்தார். அதே சமயம் ஒரு சில இடத்துல வந்து ஜாகிர்தாரி முறையும் ஜமீன்தாரி முறையும் பின்பற்றுவதற்கு வந்து அனுமதியும் கொடுத்துட்டார். நீங்கள் இந்த பகுதிகளை வந்து ஜாகிர்தாராக இருந்து நீங்களே கட்டுப்படுத்துங்க, இந்த பகுதிகளுக்கெல்லாம் நீங்கள் ஜமீன்தாராக இருந்து நீங்களே கட்டுப்படுத்தி வரியை வசூல் பண்ணி எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பகுதிகளில் அவை வந்து செயல்படுறதுக்கு அனுமதியும் அளிக்கிறார். அடுத்தது இந்த ஷெர்ஷா விவசாயிகளிடம் கொண்டிருந்த அதே அக்கறையை வணிகர்கள்ட்டையும் வந்து காட்டுறாரு. எப்படி விவசாயிக்கு வந்து அந்த வருவாயெல்லாம் வந்து நெகிழ்வுத்தன்மை கொண்டதாக மாற்றினாரோ, அதே மாதிரியே வந்து வணிகத்தை ஊக்குவிப்பதற்காக பல வரிகளை வந்து எளிமைப்படுத்துகிறார். நுழைவு வரி, விற்பனை வரி, இந்த ரெண்டு வரி மட்டும்தான் வசூல் பண்ணுறார். மீதி இந்த எந்த வரியும் வந்து ஒரு வசூல் பண்ணல. ஸோ வரிகளை வந்து எளிமைப்படுத்துகிறார். அடுத்தது தங்கம், செப்பு, வெள்ளி, இந்த காசெல்லாம் வந்து லான்ச் பண்ணுவாங்க. ஒரு அரசர்கள் காலத்துலேயும் தங்க காசு, வெள்ளி காசு, செப்பு காசுலாம் லான்ச் பண்ணுவாங்க இல்லையா? செப்பு காசு ₹1 அப்படின்னா அதில் இத்தனை கிராம் தான் செப்பு இருக்கணும், ₹2 அப்படின்னா அதில் இத்தனை கிராம் தான் செப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உலோகங்களுடைய அளவை வந்து தர நிர்ணயம் செஞ்சார். யாருன்னு கேட்டால் ஷெர்ஷா சூரி தான் என்ன பண்ணுறது, காசுகள் இடம்பெறக்கூடிய உலோகங்களுடைய அளவை வந்து என்ன பண்ணுறாருன்னா வரையறை செஞ்சு வணிகத்துக்கு வசதியாக வந்து அதை இருக்கிற மாதிரி மாற்றி கொடுத்தாரு ஷெர்ஷா. அடுத்தது ஷெர்ஷாவுடைய நாணய முறை முகலாயர் காலம் முழுவதும் பயன்படுத்தினாங்க. என்னதான் ஷெர்ஷா வந்து அடுத்தது மறுபடியும் உமாயூன் ஷெர்ஷாவை தோக்கடிச்சு ஆட்சியை கைப்பற்றினாலுமே கூட இவருடைய நாணய முறையை வந்து யாருடைய காலம் வரைக்கும் பயன்படுத்திருக்கிறாங்க? முகலாயர் காலம் முழுவதும் பயன்படுத்துகிறாங்க. அதே சமயம் ஆங்கிலேயர் காலத்து நாணய முறைக்கு இது அடித்தளமாக இருக்குது. சரிங்களா? அடுத்தது வணிகத்தையும் வர்த்தகத்தையும் வந்து மேம்படுத்தணும் அப்படின்னா அப்போ இருக்கிற டிரான்ஸ்போர்ட் எதை மூலியமாக பண்ணுறாங்கன்னா சாலை வசதிகள் தான். அப்போ அந்த சாலை வசதி வந்து சாலையை வந்து நல்லா வசதியான சாலையாக மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா விஷயம் அவர் வந்து சாலையில் வந்து செய்கிறார். நிறையா பழைய சாலைகளை வந்து புதுப்பிச்சு கொடுப்பாரு. அதேமாரி வந்து சாலை இல்லாத இடத்துக்கு சாலைகளை போட்டு கொடுப்பாரு. அது என்னன்னு பார்த்தலாமா? மேற்கில் சிந்து பகுதியிலிருந்து வங்காளத்தில் சோனார்கான் பகுதி வரைக்கும் முக்கியமான பெருவழி பாதைகளை வந்து இவர் என்ன பண்ணால் புதுப்பிச்சு கொடுக்குறாரு, பழுது பார்த்து கொடுக்குறாரு. அதாவது மரம், செடி, கொட்டை, அது மாதிரி எதெல்லாம் இருக்குதோ எல்லாத்தையும் வெட்டி அகலப்படுத்தி ரோட்டை சரி பண்ணி கொடுக்குறாரு. எது? மேற்கில் இருந்த சிந்து பகுதியிலிருந்து வங்காளத்தில் இருந்த சோனார்கான் வரைக்கும். சரிங்களா? இது ரோடு. அடுத்தது குஜராத் கடற்கரையில் வந்து துறைமுகங்கள் இருக்குது. இந்த குஜராத் கடற்கரையில் இருக்கிற துறைமுகங்களை 2 முக்கியமான நகரங்கள் கூட இணைக்கிறார். ஒன்று ஆக்ரா, இன்னொன்று ஜோத்பூர். சரிங்களா? இதுக்கான சாலைகளையும் அமைச்சு கொடுக்குறாரு. ஃபஸ்ட்டு ஒன்று சிந்துலேருந்து சோர்கான் வரைக்கும், அடுத்து குஜராத்தில் இருக்கிற துறைமுகத்திலிருந்து ஆக்ராவையும் ஜோத்பூரையும் இணைக்கிறதுக்காக சாலைகள் போகிறார். இதெல்லாம் வந்து இது இப்போ 2வது சொன்னது புதிய சாலைகள் போட்டது. அடுத்து அதேமாரியே லாகூர், முல்தான் ஆகிய நகரங்களை இணைக்கக்கூடிய புதிய சாலையும் போகிறார். லாகூரையும் முல்தானையும் இணைச்சிருப்பார். இப்படி இந்த சாலை போடுறாரு இல்லையா, அந்த அனைத்து சாலைகளிலுமே வந்து சராய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பை ஏற்படுத்துறாரு. இந்த சராய்னா என்னன்னு கேட்டால் சத்திரம்னு அர்த்தம். எதுக்குங்க அந்த சத்திரத்தை கட்டுறாங்க அப்படின்னா, அது வழியாக போகக்கூடிய வணிகர்கள், வழிப்போக்கர்கள் அந்த சத்திரத்தில் தங்கி ஓய்வு எடுத்துட்டு அந்த களைப்பெல்லாம் போனதுக்கப்புறம் மறுபடியும் அவங்க பயணத்தை வந்து தொடங்குவாங்க. சரிங்களா? இப்போ ஒரு சில பீரியடில் வந்து பார்த்தோன்னா சத்திரத்தில் இலவசமாக சாப்பாடே போடுவாங்க. சரியா? அதுதான் நம்ம பேச்சு வழக்கில் இன்னுமே கூட நிறைய இடத்துல சொல்லுவாங்க, எங்கன்னா சத்திரமாக கட்டி விட்ருக்கோம், வரவும் போகிறலாம் சோறு போடுறதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? ஸோ அதுதான். ஸோ அந்த சத்திரத்துக்கு பேர் சராய். அது வந்து அதிகமாக யாருடைய காலத்தில் கட்டுறாங்க? இந்த ஷெர்ஷா காலத்தில் கட்டுறாங்க. அதே சமயம் ஷெர்ஷா என்ன பண்ணுறான்னா ஆதரவற்றோருக்கு வந்து உதவித்தொகை கொடுக்குறாரு. எப்படி இந்த உதவித்தொகையை கொடுக்குறாருன்னா அரசு கருவூலத்திலேருந்து எடுத்து கொடுக்குறாரு. இந்த ஷெர்ஷா வந்து ஒரு வைதீக சன்னி முஸ்லீம்.
ஆனால் பாரபட்சம் இல்லாமல் எல்லாருக்கும் சமமான நீதி தான் சொந்தக்காரனாக இருந்தாலும் சரி தான், தனக்கு வேண்டப்பட்ட பிரபுகளாக இருந்தாலும் சரி தான், ஆளுநர்களாக இருந்தாலும் சரி தான், எந்த விதமான பாரபட்சமுமே இல்லாமல் சமமான நீதியை வழங்கினார். அது என்னங்க முஸ்லீமில் சன்னி முஸ்லீம் அப்படின்னா, முஸ்லீமில் 2 பிரிவு இருப்பாங்க. ஒன்று வந்து சன்னி பிரிவு, இன்னொன்று வந்து ஷியா பிரிவு. இதில் இந்த ஆப்கானியர்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சன்னி முஸ்லீம், சரிங்களா, சன்னி பிரிவை வந்து சேர்ந்தவங்க. அந்த துருக்கியர்கள் இந்த ஈரான் பக்கத்தில் இருக்கவங்க அந்த ஷியா முஸ்லீம் பிரிவை சேர்ந்தவங்க நினைக்கிறேன், சரிங்களா. அதனால தான் வந்து இந்த துருக்கியர்கள் இவங்களுக்கும் வந்து ஒரு வேறுபாடு மாரி சொல்லுவாங்க. இதை இவங்க சன்னி முஸ்லீம், அவங்க ஷியா முஸ்லீம், சரிங்களா. அடுத்தது இருக்கிறதுலே வந்து நிதி நிர்வாக முறை வந்து ரொம்ப ஃபேமஸானது யாருன்னு கேட்டால் அக்பர் தோடர்மால். தோடர்மால்ன்றவர் வந்து அக்பர் காலத்தில் வந்து ஒரு நிதி அமைச்சர். இவங்க அக்பரும் தோடர்மாலும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நிதியெல்லாம் வந்து சீரமைப்பு செஞ்சு ஒரு சிறந்த ஒரு நிதி நிர்வாகத்தை வந்து உருவாக்குவாங்க. அப்படி இவங்க உருவாக்கின இந்த நிதி நிர்வாகத்துக்கு அடித்தளமிட்டவரே யாருன்னு கேட்டால் ஷெர்ஷா தான், சரிங்களா. ஏன்னா இவரோடைய இந்த ஷெர்ஷாவுடைய நிர்வாக முறையை முக்கால்வாசி காப்பீடிச்சு தான் இவங்க நிர்வாக முறையை நிதி நிர்வாகத்தையே உருவாக்கியிருப்பாங்க. யார்? அக்பரும் தோடர்மாலும், சரியா. இப்போ இந்த ஷெர்ஷா வந்து ஒரு ஷார்ட் பீரியடு தான் ஆட்சி செய்கிறாரு. இருந்தாலுமே கூட டெல்லியில் வந்து ஒரு சுற்றுச்சுவருடன் கூடிய ஒரு புதிய நகரத்தை வந்து நிர்மாணிக்க தொடங்குறாரு. அதுக்கு பேர் வந்து புராண கிலா, சரிங்களா. அந்த நகரத்துக்கு பேர் புராண கிலா, ஆங்கிலத்தில் ஓல்டு ஃபோர்ட், சரிங்களா, புராண கிலா. அடுத்தது தன்னுடைய கல்லறை மாடத்தை சசாரம் என்ற இடத்துல அவரே கட்டுறாரு. தனக்குத்தானே கல்லறை கட்டியது யார்? ஷெர்ஷா. எங்கே கட்டுறாரு? சசாரம். இவங்க அப்பா பேர் என்னது? அசன் சூரி, அசன் கான் சூரி. அவர் வந்து எந்த இடத்த ஆட்சி செஞ்சார்? சசாரம், பீகாரில் இருக்குது இந்த சசாரம்ன்றது. ஸோ அந்த அவருடைய சொந்த ஊர்லேயே வந்து அவருக்கு கல்லறை மாடத்தை வந்து யார் கட்டிக்கிறார்? இந்த ஷெர்ஷா வந்து கட்டிக்கிறார், சரிங்களா. இப்போ இதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டார். இதுக்கப்புறமா வந்து இந்த கலிஞ்சாரை போர்லாம் முடிஞ்சு இதுக்கப்புறம் இவ்வளோ நேரம் பார்த்தது நிதி நிர்வாகம், சரிங்களா. இதுக்கு முன்னாடி ஒரு போர் செஞ்சு தோத்தார். எந்த போர்? கலிஞ்சாரை போரில் தோத்துட்டார். அந்த போரில் தோத்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணுறாருன்னா ஒரு கேம்ப் மாரி அடித்து ஒரு இடத்துல வந்து தங்கியிருப்பாருங்க. யார்? ஷெர்ஷா வந்து ஒரு கேம்ப் மாரி ஒன்று அடித்து ஒரு ஓரமாக தங்கியிருப்பார். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த எதிரிகளை தாக்குறதுக்காக நிறைய வெடிபொருள்கள்லாம் வச்சுருந்துருப்பாங்க. அதில் ஒரு வெடிபொருள் என்ன ஆகுனா ட்ரிகர் ஆகி வெடிக்க ஆரம்பிச்சிடும். அப்படி ஏற்பட்ட ஒரு வெடி விபத்தில் தான் இந்த ஷெர்ஷா வந்து எதிர்பாராத விதமாக 1545 இறந்துருவார். 1545 இறந்துருவார், சரிங்களா. ஸோ கன்னோசி போர் எப்போ நடந்தது? 1540. அதில் உமாயூனை தோக்கடித்து அந்த முகலாய பேரரசை வீழ்ச்சிக்கு உள்ளாக்கி அதை கைப்பற்றின ஷெர்ஷா 1545 எதிர்பாராமல் நகர்ந்த ஒரு வெடி விபத்தில் இறந்துறாரு. அவருக்கு பின்னாடி வந்து அவருடைய 2வது மகனான இஸ்லாம் ஷா அப்படின்றவர் 1553 வரைக்கும் ஆட்சி செய்கிறார். குறுகிய காலம் தான், 45லேருந்து 53 வரைக்கும் தான் ஆட்சி செய்கிறாங்க, சரிங்களா. அதுக்கு பிறகு என்னங்க ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா 1553 ஷெர்ஷாவுடைய 2வது மகனான இஸ்லாம் ஷா இறந்துறார். இதனால் வந்து ஒரு வாரிசுரிமை போர் வந்து என்ன ஆகுதுன்னு கேட்டால் இந்த டெல்லியில் ஏற்பட ஆரம்பிச்சிருது. இங்கே ஷெர்ஷா வந்து பார்த்தீங்கன்னா உமாயூனை தோக்கடித்து அவர் கைப்பற்றின பகுதிகளில் நிர்வாக சீர்திருத்தம் இதெல்லாம் செஞ்சிட்ருக்காரு. ஆனால் இதே நேரத்தில் வந்து உமாயூன் வந்து சாகலைங்க, தப்பிச்சு தான் போயிருக்காரு. இந்த நேரத்தில் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா இந்த ரஜபுத்திர பாலைவனங்களில் அலைந்து திரிய ஆரம்பிச்சிடறாருங்க. அதுக்கப்புறமா அங்கே வந்து ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் செஞ்சுக்கிட்டு ஒரு கொஞ்ச காலத்தை வந்து வாழ்கிறாரு. அது மூலயமா அவங்க மனைவி வந்து கர்ப்பமாகவும் இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் அவர் என்ன பண்ணுறாருன்னா பாரசீகத்து அரசர் யார் ஆட்சி செய்கிறாங்க? பாரசீகத்துனா சபாவிட் வம்சம் தான் பாரசீகத்தை ஆட்சி செய்கிறாங்க. அந்த வம்சத்தை சேர்ந்த ஷா தாமஸ் அப்படின்றவரை போய் பார்க்குறாரு. இந்தமாரி வந்து நான் இந்தமாரி என்னோடய நாட்டை இழந்துட்டேன், இவங்க வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க, எனக்கு நீங்கள் உதவி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உமாயூன் யாரை போய் பார்த்து கேட்குறாரு? ஷா தாமஸ் அப்படின்றவரை போய் பார்த்து கேட்குறாரு. ஷா தாமஸும் என்ன பண்ணுறாருனா அவருடைய ஒரு குறிப்பிட்ட படையை உமாயூன்கிட்ட கொடுத்து அனுப்புகிறார். நாமெல்லாம் என்ன நினச்சிட்டு இருக்கிறோம், அந்த உமாயூன் நேராக போய் ஷெர்ஷாவை தாக்குவான் அப்படின்னு சொல்லி பார்த்தா இவருடைய தம்பி இருக்காரு இல்லையா கம்ரான், ஒரு 3 பகுதி ஆட்சி செஞ்சுருக்காரு, காபூல், காந்தகார், பஞ்சாப்னு சொல்லிட்டு நேராக போய் காபூலையும் காந்தகாரையும் தாக்கி கைப்பற்றிக்கிறாருங்க. கம்ரானுக்கு ஒரு பெரிய இடி. என்னடா இது இந்தமாரி பண்ணிட்டாருன்னு யோசிக்கும் போது இவர் போய் இவர்கிட்ட உதவி கேட்டிருப்பார். உமாயூன் போயிட்டு இவர் என்ன பண்ணிருப்பாருன்னா அண்ணனை பார்க்க கூட மாட்டேன்னு சொல்லி துரத்தி விட்டுருப்பாரு. அந்த கோபத்தில் என்ன பண்ணியிருப்பாருன்னா ஒன்னால தாண்டா முதல்ல இம்சையே ஆரம்பிச்சது, பஞ்சாப்பை கைப்பற்றி ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போயிட்டு என்ன பண்ணுறாரு? காபூலையும் காந்தகாரையும் வந்து கைப்பற்றிடுவார், சரிங்களா. அதுக்கப்புறமா அங்கேருந்து தான் காபூலையும் காந்தகாரையும் கைப்பற்றும் பொழுது தான் இந்த ஷெர்ஷா ஃபேமிலியில் என்ன ஆகுதுன்னு கேட்டால் ஷெர்ஷா இறந்துறாரு.
அதுக்கப்புறமா அவருடைய இரண்டாவது மகனான இஸ்லாம் ஷாவும் 1553 இறந்துருவாங்க. இப்படி 2 வருஷமாக வந்து என்ன பண்ண ஒரே குழப்பமான ஒரு சூழ்நிலை, யார் வாரிசுன்னு தெரியாமல் ஒரு குழம்பி போன நிலையில் வந்து ஆப்கானிய ஆட்சி நடந்துட்டு இருக்கு. இந்த கேப்பை பயன்படுத்தி உமாயூன் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால் 1555 பஞ்சாப் மேலே வந்து போர் எடுத்துறார். சரிங்களா? 1555 யாருடைய படைகளை வச்சு போரிடுறார்? ஷா தாமஸ், சபாவிட் வம்சத்தை சேர்ந்த ஷா தாமஸுடைய படைகள் மூலயமா பஞ்சாப் மேலே வந்து என்ன பண்ணிடுறாரு? போர் எடுக்கிறாரு. அங்கே இருக்கக்கூடிய ஆப்கானிய படைகள் என்ன பண்ணுதுன்னா உமாயூனுடைய படைகள் வரதை பார்த்துட்டு தப்பிச்சு ஓட ஆரம்பிச்சிடுது. ஏன்னா தலைவர்னு ஒரு ஆள் இல்லவே இல்லை இல்லையா, யாரை நம்பி எங்கே போகிறதுனே தெரியாமல் ஒரு மாதிரி குழப்பத்தில் இருந்தது. அதனால் வந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிச்சிடாங்க. கூடிய சீக்கிரமே உமாயூன் என்ன பண்ணுறேன்னா டெல்லி வரைக்கும் கைப்பற்றி ஆட்சி அதிகாரத்தை 1555 கைப்பற்றிட்டாருங்க. சரி, இப்படி கைப்பற்றிட்டாரு, இதுக்கப்புறமாவது இவர் ரிலாக்ஸாக ஆட்சி செய்வார் அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுதான் நடக்கலாங்க. என்ன பண்ணுறாருனா, இப்போ தான் போர் எதுவும் இல்லையே, நம்ம போய் டெல்லி கோட்டைக்குள்ளே ஒரு நூலகம் ஒன்று இருக்கும், நம்ம லைப்ரரி வரைக்கும் போயிட்டு ஒரு 2 புக் எடுத்து படிச்சுட்டு வருமேன்னு சொல்லிட்டு லைப்ரரியில் இருக்கக்கூடிய படிக்கட்டுகளை ஏறும்போது படிக்கட்டுலேருந்து தவறி விழுந்து இறந்துடுறாரு. எப்போ? அடுத்த வருஷமே, டெல்லியை கைப்பற்றின அடுத்த வருஷமே 1556 டெல்லி கோட்டையில் இருந்த நூலகத்துடைய மாடிப்படிகளிலிருந்து கீழே விழுந்து உமாயூன் இறந்துடுறாரு. இதை என்ன சொல்லியிருக்கிறாரு ஸ்டான்லி லேன்பூலின் அப்படின்றவர் வந்து, வாழ்க்கை முழுவதும் தவறி விழுந்த உமாயூன் வாழ்க்கையை விட்டே தவறி விழுந்து இறந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வாழ்க்கையை வந்து இப்படி சொல்லியிருப்பார், உமாயூனுடைய வாழ்க்கையை. ஆக்சுவலாக சரி, நமக்கு அதெல்லாம் தேவையில்லை, நம்ம இதோட முடிச்சிருவோம். சரிங்களா? ஸோ உமாயூனுடைய வாழ்க்கையை பற்றி யார் கருத்து சொல்லியிருப்பான்னா ஸ்டான்லி லேன்பூலின் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கருத்து தெரிவிச்சிருப்பார். சரியா? ஸோ இது வரைக்கும் பார்த்ததை ஒரு ரிவிஷன் மாரி பார்த்தலாமா? வாங்க ஷெர்ஷாலேருந்து வந்துடுவோம். ஷெர்ஷாவும் சூர் வம்சமும். சரியா? ஷெர்ஷாவுடைய அப்பா பேர் என்னது? அசன் சூரி. அவர் எந்த பகுதியை ஆட்சி செஞ்சார்? பீகாரில் இருக்கக்கூடிய சசாரம்ன்ற பகுதியை ஆட்சி செஞ்சார். அவர் ஒரு ஜாகீர்தார். சரியா? அவர் ஒரு ஜாகீர்தார். இந்த அசன் சூரியுடைய மகன் தான் யார்? ஷெர்ஷா சூரி. ஷெர்ஷாவுடைய ஃபுல் நேம் என்னது? ஷெர்ஷா சூரின்னு வரணும். அந்த அசன் சூரி வந்து அவர் பையனுக்கு வச்ச பேர் என்னது? ஃபரீத். இவருக்கு வந்து ஒரு புலியை கொன்றதால என்ன பேர் கிடைக்கிது? ஷேர்கான். இவர் அரியணை ஏறும்போது என்ன பேரில் அரியணை ஏறாரு? ஷெர்ஷா அப்படின்னு சொல்லிட்டு அரியணை ஏறுறாரு. இந்த உமாயூனை தோற்கடிச்சதுக்கு அப்புறமா போரிடாமல் எந்த பகுதி வந்து ஷெர்ஷாவுக்கு கிடைக்கிது? மாலவம். எந்த பகுதியை சேர்ந்த அரசர் வந்து ஷெர்ஷாட்ட சரணடைஞ்சாங்க? மேவாரை சேர்ந்த உதய் சிங் வந்து சரணடைஞ்சாங்க. எந்த பகுதியை வந்து ஷெர்ஷாவால் கைப்பற்றவே முடியலை? கலிஞ்சாரைன்ற பகுதி வந்து கைப்பற்றவே முடியலை. சரிங்களா? ஷெர்ஷா செஞ்ச முக்கியமான நிர்வாக சீர்திருத்தம் என்னது? அவருடைய அரசை மையப்படுத்தப்பட்ட ஒரு அரசாக மாற்றினார். 2வது, கிராமத்தில் ஒரு பொருள் தொலைஞ்சு போச்சுன்னா கிராம தலைவர் தான் பொறுப்புன்னு அறிவித்தார். 3வது, விவசாயி சீர்குலைந்தால் அரசன் சீர்குலைவான்னு சொல்லிட்டு விவசாய நிலைகள் வழியாக வந்து படைகளை செலுத்துவதை தவிர்த்தார். 4வது, நெகிழ்வுத்தன்மை கொண்ட வருவாய் முறையை வந்து பின்பற்றினார். 5 நிலங்கள்லாம் வந்து முறையாக அளவீடு செஞ்சு வரி விதிக்கப்பட்டது. 6 சில பகுதிகளில் வந்து ஜாகிர்தாரி மற்றும் ஜமீன்தாரி முறை வந்து தொடர்ந்து நடைபெற அனுமதி வழங்கப்பட்டது. வேளாண் விளைச்சல ஒரு குறிப்பிட்ட பங்கு மட்டுமே அது வரியாக வசூலித்தாங்க. 7வது வந்து விவசாயிகள் வந்து எப்படி விவசாயிகள்கிட்ட வந்து ஷெர்ஷா ஒரு அக்கறையை கொண்டு இருந்தாரோ அதே அக்கறையை வர்த்தகர்கள்கிட்டையும் கொண்டு இருந்தார். அதனால் ஷெர்ஷா என்ன பண்ணுற வணிக வரிகளை வந்து எளிமையாக்குறாரு. 2 வரி மட்டும்தான் வாங்குறாரு. ஒன்று நுழைவு வரி, இன்னொன்று விற்பனை வரி. அடுத்து தங்கம், வெள்ளி, செப்பு காசுகளில் இடம்பெறக்கூடிய உலோக அளவை வந்து நிர்ணயம் செய்கிறாரு. அடுத்தது இவருடைய நாணய முறை, ஷெர்ஷாவுடைய நாணய முறை தான் முகலாயர் காலம் முழுவதும் பின்பற்றப்பட்டு ஆங்கிலேய கால நவீன நாணய முறைக்கு வந்து அடித்தளமாக அமையுது. சாலை வசதி முறைகளை வந்து ஷெர்ஷா வந்து சீர்படுத்தி கொடுத்தார். எதுக்காக கேட்டால் வணிகமும் வர்த்தகமும் நல்லா நடக்கணுன்றதுக்காக. இவர் வந்து புதுப்பிச்ச ரோடு எதுன்னு கேட்டால் மேற்கில் சிந்துலேருந்து கிழக்கில் வங்காளத்தில் கூட சோனார்கான் வரைக்கும் போட்ட அந்த ரோடு, சிந்து டு சோனார்கான். சோனார்கான்ன்றது வங்காளத்தில் இருக்குது. வங்காளன்றது இந்தியாவுடைய கிழக்கு பகுதி, சிந்துன்றது இந்தியாவோட மேற்கு பகுதி. இந்த பெருவழி பாதையை வந்து புதுப்பிச்சு கொடுக்குறாரு. இது இல்லாமல் குஜராத் கடற்கரையில் கூடிய துறைமுகத்தை ஆக்ராவோடையும் ஜோத்பூரோடையும் இணைக்கிறதுக்காக புதுசாக ஒரு சாலையை வந்து அமைச்சு கொடுக்குறாரு. இன்னும் ஒரு புது சாலை, இவர் அமைச்ச புதிய சாலை என்னன்னு கேட்டால் லாகூர்லேருந்து முல்தானுக்கு இடையில் அமைச்ச ஒரு புதிய சாலை. இந்த அனைத்து சாலைகள்லையும் சராய்னு சொல்லக்கூடிய சத்திரங்களை வந்து உருவாக்குறாரு. ஆதரவற்றோருக்கு வந்து கருவூலத்திலேருந்து உதவித்தொகை கொடுக்குறாரு. பாரபட்சம் இல்லாமல் இவர் வந்து நீதி வழங்கினார். இவர் வந்து ஒரு வைதிக சன்னி முஸ்லீம் பிரிவை சேர்ந்தவர்.
மிகவும் புகழப்படக்கூடிய அக்பர் தோடர்மாலுடைய நிதி நிர்வாக முறை பெரும்பாலும் வந்து ஷெர்ஷாவுடைய நிதி நிர்வாக முறையை வந்து காப்பி அடித்து எடுக்கப்பட்டது தான். சரிங்களா? டெல்லியில் வந்து கோட்டை சூருடன் கூடிய ஒரு புதிய நகரத்தை வந்து ஷெர்ஷா கட்டுறாரு. அது வந்து பின்னாளில் புராணக்கிலான்னு அழைக்கப்படுது. ஷெர்ஷா வந்து அவருக்கான கல்லறையை வந்து சசாரம் அப்படின்ற இடத்துல வந்து கட்டியிருக்கிறாரு. இந்த கலிஞ்சாரை போருக்கு அப்புறமா ஒரு இடத்துல கேம்ப் அடித்து தங்கியிருக்கும் போது எதிர்பாராத ஒரு வெடி விபத்தில் 1545 ஷெர்ஷா இறந்துடுறாரு. அதனால் வந்து அவருக்கு அடுத்தது 1553 வரைக்கும் ஷெர்ஷாவுடைய இரண்டாவது மகனான இஸ்லாம் ஷான்றவர் ஆட்சி செய்கிறாரு. 1553 இஸ்லாம் ஷா இறந்ததுக்கு அப்புறமா ஒரு வாரிசு குழப்பம் வந்து நிலவுது. இதே சமயத்தில் உமாயூன் என்ன பண்ணிட்டு இருந்தார், ஷெர்ஷா வந்து இங்கே இதெல்லாம் பண்ணிட்டு இருந்த இந்த நேரத்தில் உமாயூன் என்ன பண்ணியிருந்தார்னா ரஜபுத்திர பாலைவனங்களில் அலைஞ்சு திரிந்து இருந்தார். அங்கே வந்து ஒருத்தவங்களை பார்த்து வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பாரசீக அரசர் சபாவிட்டு வம்சத்தை சேர்ந்த ஷா தாமஸ் அப்படின்றவரை பார்த்து உதவி கேட்குறாரு. ஷா தாமஸோடைய படைகளை கூப்பிட்டுக்கிட்டு எங்கே போகிறாருன்னு கேட்டால் கம்ரானுடைய ஆட்சி பகுதியில் இருந்த காந்தகாரையும் காபூலையும் கைப்பற்றுறாரு. சரிங்களா? பஞ்சாபை ஏற்கனவே ஷெர்ஷா கைப்பற்றிருப்பார். சரியா? ஸோ காபூலையும் காந்தகாரையும் வந்து கைப்பற்றுறாரு. இந்த நேரத்தில் காபூலையும் காந்தகாரையும் கைப்பற்றின இந்த நேரத்தில் தான் இந்த வாரிசு குழப்பம் வந்து ஷெர்ஷா, அதாவது இரண்டாம் இஸ்லாம் ஷா இறந்ததுக்கு அப்புறமா இங்கே ஏற்பட்டுருக்கு. 2 வருஷம் வெயிட் பண்ணிட்டு இருந்த உமாயூன் என்ன பண்ணுறாருனா, இதுதான் கரெக்டான டைம்னு சொல்லிட்டு பஞ்சாபில் இருந்த ஆப்கானிய படைகள் மேலே வந்து தாக்குதல் நடத்துகிறாரு. அதனால் வந்து பஞ்சாபில் இருந்த ஆப்கானிய படைகளை வந்து தப்பிச்சு ஓடுது. எளிமையாக வந்து டெல்லியையும் கைப்பற்றுறாரு உமாயூன். டெல்லியை கைப்பற்றினதுக்கு அப்புறமா டெல்லியில் இருந்த டெல்லி கோட்டைக்குள்ளே இருந்த ஒரு நூலகத்தில் போயிட்டு படிக்கட்டில் ஏறும்போது தவறி விழுந்து 1556 உமாயூன் இறந்துடுறாரு. இதுக்கப்புறமா உமாயூனுடைய மகன் வந்து ஆட்சிக்கு வருவார். அவர் பேர் வந்து அக்பர். அதை வந்து நாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போயே வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா இது வரைக்கும் நீங்கள் யாராவது பார்ப்பீங்களான்னு கூட தெரில. இந்த வீடியோ எண்டு வரைக்கும் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நான் எண்டு வரைக்கும் பார்த்தேன் சார்னு ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.